ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुते स्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தைத்திரிய உபனிஷத்து ஆரம்பிக்க போகிறோம். கிருஷ்ணயஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய தைத்திரிய உபனிஷத், இந்த பிரஸ்தானத்திரயம்னு சொல்லக்கூடியதில் 10 உபனிஷத்து, பகவத்கீதா, பிரம்மசூத்திரம், இந்த 3த்துக்கும் பேர் என்ன பேர்? பிரஸ்தானத்திரயம் அப்படின்னு பேர். மோட்சத்துக்கு யாரெல்லாம் இச்சப்படுறாங்களோ அவங்கெல்லாம் இந்த பிரஸ்தானத்திரயத்தை சிரவணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல முக்திகோபனிஷத்துல பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றார், ராமர் அனுமனுக்கு சொல்லும் போது, நாளைக்கு பார்க்க போறோம் ஸ்வேதாஸ்வதரத்துல, ராமர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, யாருக்கெல்லாம் உத்தம அதிகாரியா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் மாண்டூக்கியம் ஏக்கமேவ அலம் முமுக்ஷூனாம் விமுக்தயே. யாரெல்லாம் உத்தம அதிகாரியா இருக்காங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உபனிஷத்து மாண்டூக்கியம் மட்டும் போதும். ஒருவேளை பாத்தீங்கன்னா இந்த மாண்டூக்கியத்துல உனக்கு மோட்சம் அடையவில்லை என்றால் தசோபனிஷதம் பட அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்கியம் சொல்லுது. 10 உபனிஷதத்தை நீ படிப்பாயாக. அந்த படிக்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ராமர் ஹனுமனுக்கு பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணும்போது அந்த அந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா ராமர் தான் சொல்றார். ஈஷகேன கட பிரஷ்ன முண்டக மாண்டுக்கியத்திரு. ஈஷகேன கட பிரஷ்ன முண்டக மாண்டுக்கிய தித்திரி அப்படின்னா இப்ப நம்ம எடுத்திருக்கிற தைத்திரிய உபனிஷத்துக்கு பேர் தித்திரிய உபனிஷத்துக்கு பேர். ஐத்தரேயஞ்ச சாந்தோக்கியம் பிருகதாரண்யகம் ததா. அதுக்கப்புறம் தைத்திரியத்துக்கு அப்புறம் ஐத்திரேயம், ஐத்திரேயத்துக்கு அப்புறம் சாந்தோக்கியம், சாந்தோக்கியத்துக்கு அப்புறம் பிருகதாரண்யம். இந்த 10 உபனிஷதங்கள் இருக்கிறது. அப்ப நம்ம ஆர்டர்ல பரம்பரையில என்ன படிப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்டர்ல தான் பாத்தீங்கன்னா உபனிஷதங்களை படிக்கிறதுன்னு இருக்கு. ஸோ அவன் எதுக்காக உபனிஷத்து படிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டா, ஞானாதேவது கைவல்யம், ஞானத்தினால தான் மோட்சம் கிடைக்கும். அப்ப ஞானம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரந்தத்தை அபியாசம் பண்றது, இந்த உபனிஷதங்கள் மூலமா தான் இந்த பிரம்மத்தை பத்தி, நான் பிரம்மமா இருக்குன்ற அந்த ஞானமானது எனக்கு உண்டாகும். அப்ப அதுக்காக பாத்தீங்கன்னா உபனிஷதங்களை தான் நம்ம பாத்தீங்கன்னா ஞானத்துக்காக சிரவணம் பண்ண வேண்டும் சொல்லியாச்சு. ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யா. இந்த சிரவணத்தை பாத்தீங்கன்னா நல்ல முறையில சிரவணம் பண்ணணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும்.
இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா, ஆத்மா பார்க்கப்பட்டதாக அனுபூதி செய்யப்பட்டதாக ஆகும். அப்ப ஆத்மா அனுபூதிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ருதிகளை வந்து பாத்தீங்கன்னா கேட்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வேதாந்தத்துல வரிசை கிரமமா நமக்கு வந்து கிரமப்பிராப்தம் சொல்லுவோம். வரிசை கிரமமா இப்ப நமக்கு பிராப்தி ஆயிருக்கிறது ஏற்கனவே ஈஷக்கேன கட்ட பிரஷ்ன முண்டக மாண்டுக்கிய 6 உபனிஷதங்கள் நம்ம பார்த்துட்டு ஒரு பெரிய கேப் என்ன பண்ணியிருக்கோம், விட்டுருந்தோம். மாண்டுக்கியம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பகவத்கீதை பார்த்தோம், யோக சூத்திரங்கள் பார்த்தோம், பெரிய டைம் எடுத்திருக்கோம். அப்போ நிறைய கேப் வந்ததுக்கு பிறகு இப்போ திரும்ப ஏன் அதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நடுவில் இந்த யோக சாஸ்திரங்கள்லாம் தெரியணுன்றதுக்காக தான் இதெல்லாம் எடுத்தது. இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், உபனிஷத்தோட கிரமத்துக்குள்ளார வரோம். இனிமே ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தைத்திரியம், அதுக்கப்புறம் ஐத்திரேயம், அதுக்கப்புறம் சாந்தோக்கியம், பிருகதாரண்யம், இந்த 4த்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், விடாமல் அத்தியனம் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு கிளாஸில், ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸில் இதோட கண்டினியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம தைத்திரியத்தை வந்து எடுத்திருக்கோம். இப்போ இந்த தேசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தென்னகத்தில் சவுத் இந்தியாவில் வந்து பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கை இருக்குது, ஒரு வேதம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ண யஜுர் வேதம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே கேட்டாலும் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன ஷாக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ண யஜுர் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா என் சுவாமி, என்னோட குடும்பத்தில் நேற்று ஒரு பிராமணர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசினார், சாமி எனக்கு என்ன வேதம்னே தெரியல சாமி அப்படின்னா. அப்போ வேதம் என்னன்னே தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. விட்டு போச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் போய் செட்டில் ஆகிட்டோம் சாமி. அப்போது 1960s நான் பிறந்ததெல்லாம் அங்கே தான் பிறந்தேன். பேசுகிறது மட்டும்தான் எனக்கு தெரியும், தமிழ் தெரியும். தமிழ் வீட்டில் வந்து பேசுறதுக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்ன ஷாக்கா ஏதுலாம் தெரியாது. எங்கள் அப்பாவும் அதை பற்றி எனக்கு எதுவும் சொல்லித்தரல. நாங்கள் வைதிகத்தில் இருந்தே ரொம்ப போயிட்டோம், எங்களுக்குலாம் தெரியவே தெரியாது என்னென்னு. இப்போ நான் என்ன பண்ணுறது சுவாமி அப்படின்னு கேட்டேன். இப்போ உங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராமின்ஸாக இருக்கலாம், பிராமின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாதக புக்கில் இருந்தே அபிவாதையேன்னு சின்ன வயசுல இருந்தே அபிவாதனம் சொல்றதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாக்காலாம் சொல்லி உங்களுக்கு அபிவாதனம் பண்ணுறதுன்னு இருக்கு. அது யாருக்கும் மறக்காது. இப்போ நான் பிராமினா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சத்திரிய வம்சத்தில் பிறந்திருக்கலாம், வைசியர்களாக பிறந்திருக்கலாம். அப்போ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளாக நிறைய பேர் இருக்கும். இப்போ நமக்கு என்ன வேதம் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, அப்போ நமக்கு முதல்ல எடுக்கணும், என்னுடைய குருநாதர் எந்த வேதமோ அந்த வேதம் என்னுடையது. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும். இப்போ நீங்கள் யாரை குருநாதராக வைக்கிறீங்களோ, அந்த குருநாதர்கிட்ட பாடம் கேட்குறீங்களோ, அந்த குருநாதர் என்ன வேதமோ எந்த ஷாக்கையோ அதுதான் உங்களுடைய வேதம், உங்களுடைய ஷாக்கா. அப்போ இப்போ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர்கள் இல்லாமல் ஃபேமிலியில இருந்து வராமல் எனக்கு வேதம் தெரியலன்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடதை நீங்கள் ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண யஜுர் வேதம், தைத்திரிய ஷாக்கான்றது என்னுடைய ஷாக்கா. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிருங்கேரி மடத்தோடது இதுதான். அது கூட வேணாம், என்ன கூட விட்டுருங்க. நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிறது எல்லாம் தட்சிணாம்நாய பீட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தட்சிண பீட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எது, சிருங்கேரி. அந்த பீட்டத்துக்கான மந்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிருஷ்ண யஜுர் வேதம் தான். அதனால அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம போயிட்டு இருக்கோம். ஆச்சா, அப்போ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண யஜுர் வேதமாக இருக்கிறோமோ, தமிழ்நாட்டில் பெரும்பாலும் சாமவேதம் இருக்குது, ரிக்வேதம் கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சம் சாமவேதம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண யஜுர் வேதம் தான். சுவாமி கிருஷ்ண யஜுர் வேதம் சொல்கிறீங்களே, அப்போ வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா ஆமாம், சுக்ல யஜுர் வேதம் அப்படின்னு நார்த் இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்ல யஜுர் வேதம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்வரத்தெல்லாம் சொல்லும்போது ஓம் கணானா ஆந்த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆன ஸ்ருண்வன் நூதிபி சீதசாதனம் மகாகணபதயே நமஹ. இப்போ நான் ஒரு கணபதி மந்திரம் சொன்னேன். இதில் என்னோட முகம் எங்கேயாவது ஆடுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழெல்லாம் ஆக்ஷன்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஸ்ருதி சொல்லுது. இதே என்ன அப்படின்னா சுக்ல யஜுர் வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்து சுக்ல யஜுர் வேதத்தோட அபியாசம் பார்த்தீங்கன்னா கையை வச்சு அந்த பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழெல்லாம் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு ஸ்வரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா வாயில சொல்லாமல் ஸ்வரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயிலையும் சொல்லணும், கையிலையும் அசைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வரத்தை காட்டுவாங்க.
சாமவேதத்துல வந்து பாத்தீங்கன்னா என்றது ஒண்ணு இருக்கு. உடம்பு கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணிக்கையை வச்சுக்கிட்டே வாயில சொல்லிக்கிட்டே அந்த கவுண்டிங் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. ஆனா யஜுர்வேதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க யஜுர்வேத பாடசாலையிலயோ இல்ல வந்து யூடியூப்ல போய் பாத்தீங்க அப்படின்னா, யஜுர்வேத பாட்டம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உடம்பு அசையவே அசையாது. முகத்துல இருக்க வாயிலிருந்து வார்த்தைகள் வரும் மொழிய உடம்பு அசைஞ்சிங்கன்னா அதமம் அப்படின்னு பேர் உங்களுக்கு. கண்ட சேஷ்டைகள்லாம் பண்ணிக்கிட்டு வேத அத்தியனம் பண்ணக்கூடாதுன்னு விதி இருக்கு. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதி வச்சிருக்கு. அப்போ நம்ம சவுத் இந்தியாவில கிருஷ்ண யஜுர்வேதம், நார்த் இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா சுக்ல யஜுர்வேதம் அப்படின்னு இருக்கு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல வேதம் யஜுர்வேதம் தான். இன்னைக்கு காலையில கூட நம்ம முக்திக உபனிஷத்துல இருந்து கவுண்டிங் பார்த்தோம். ரிக்வேதம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கவுண்டிங் பார்த்தோம்? ரிக்வேதம் வந்து பாத்தீங்கன்னா 21, யஜுர்வேதம் வந்து பாத்தீங்கன்னா 109, நவாதிகம் சதம், 109 சாக்கைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜுர்வேதத்துல இருக்கிறது. 1000 சாக்கைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமவேதத்துல இருக்கிறது. அதர்வண வேதத்துல வந்து 50 சாக்கைகள் இருக்கிறது. அப்ப மொத்தமா கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 21 பிளஸ் 109 130 ஆயிடும். பிளஸ் 1000 சேர்த்தீங்கன்னா 1130, பிளஸ் சாமவேதத்தை ஒரு 50 சேர்த்தீங்கன்னா 1180 சாக்கைகள். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜுர்வேதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஒன்னாதான் இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஷம்பாயனர் அப்படின்னு ஒரு சிஷ்யர் இருந்தார். யாருக்கு அப்படின்னா வியாசருக்கு. வேதம் வந்து பாத்தீங்கன்னா அனந்தமா இருக்கிற வேதத்தை வியாச பகவான் என்ன பண்றார்? விஷ்ணுவோட அவதாரம். விஷ்ணுவோட அவதாரமா இருக்கிற வியாச பகவான் என்ன பண்றார்? 4ஆ பகுத்து கொடுக்கிறார். வியாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாசர்னாவே வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரிச்சு கொடுக்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 வேதங்களா பகவான் வியாசர் பிரிக்கிறார். வேத வியாசர்னு அதனால பேர் அவருக்கு. அனந்தமா இருக்கிற வேதங்களை வந்து பாத்தீங்கன்னா ரிக்கு, யஜுர், சாமம், அதர்வனம் அப்படின்னு 4ஆ பிரிச்சு ஒவ்வொரு வேதத்தையும் ஒவ்வொரு சிஷ்யருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுக்கிறார். 4 சிஷ்யர்களுக்கு 4 வேதங்களை கொடுக்கிறார். இதுல யஜுர்வேதத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஷம்பாயனர் அப்படின்ற சிஷ்யருக்கு கொடுத்தார். அது என்ன சுவாமி வைஷம்பாயனர் அப்படின்னா, இப்ப நீங்க எங்கேயாவது போனீங்க அப்படின்னா வைஷ்யர்களுக்கு என்ன வேதம்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்கும் தெரியவே தெரியாது. வைஷ்யர்களுக்கு என்ன வேதம் யாராவது கேட்டு பாருங்க போய். ஐயருங்க வைஷ்யர்கள்னா யார்? இவங்க வந்துருவாங்களா? இப்ப பூநூல் போட்டிருக்கிறது யார் போட்டிருக்கா? இந்த கோல்டு ஸ்மித்து இவங்கெல்லாம் செட்டியார்கள், நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் போடுறாங்க. ஆமா. அப்புறம் வேற யார் போடுவாங்க? விஸ்வகர்மா. முக்கியமானது விஸ்வகர்மா தான் இப்ப போட்டுக்கிட்டு இருக்காங்க. வைஷ்யர்கள் வந்திருக்காங்க. இப்ப அவங்கள்ட்ட போய் பெரும்பாலும் கேட்டீங்க அப்படின்னா என்னாவது வேதம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே வேதமே இல்லை. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல வந்து வைஷம்பாயனரே என்னன்னு கேட்டீங்கன்னா விஷம்பஸ்ய அபத்தியம் வைஷம்பாயனகான்னு ஒரு விற்பத்தி இருக்கு. விஷம்பஸ்ய அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைஷ்யரா இருக்கக்கூடிய ஒரு ரிஷி இருந்தார். விஷம்பகா அப்படின்னு பேர் அவருக்கு. அந்த விஷம்பரோட பிள்ளைக்கு பேர் தான் வைஷம்பாயனக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உற்பத்தி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அவர் யாருக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது விஷானாம் அப்படி வேதம் ததாதி இது வைஷம்பாயன ஒரு விற்பத்தி சொல்லுவாங்க. விஷானாம் அப்படி ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா இல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா பிராமண ரிஷி தான், பிரம்ம ரிஷியா தான் இருந்தார். அவர் வைஷ்யர் இல்லைன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அடுத்த விற்பத்தி சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் பிராமணராகவே இருந்துக்கிட்டோம். ஆனா அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வைஷ்யர்களுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை ததாதி விஷானாமபி வேதம் ததாதி இது வைஷம்பாயனா. விஷர்கள் அப்படின்னா வைஷ்யர்களுக்கும் கூட வேதத்தை கொடுத்தார். அதனால அவருக்கு பேர் வைஷம்பாயனர் பேர். அப்ப அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜ்யத்துல இருந்துகிட்டு மித்திலா அப்படின்னு வச்சுங்களேன், ஜனகரோட அரசவையில இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடசாலா வச்சு வேதத்தை நடத்திக்கிட்டு இருந்தார். நடத்திக்கிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிஷ்யர்கள் இருந்தாங்க. யஜுர்வேத பாடசாலையில நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மராத் அப்படின்னு ஒருத்தர், அவரோட பிள்ளைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யாக்ஞவல்யர் அப்படின்னு பேர். அவங்க அப்பா பேரு பிரம்மராத்தர் அப்படின்னு பேரு. தமிழ்ல சொன்னா பிரம்மராத்த. அவரோட பிள்ளைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யாக்ஞவல்யர். ரொம்ப உபாசகர் அவர்.
அவரோட புள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீக்ஷணி, அப்பாவோட தபஸ், அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலி. இந்த யாக்கியவல்யர் வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதிமேதாவியா இருக்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டீஸ் பண்றதுன்றது நடக்குமா உங்களுக்கு? இயல்பா நடக்கும். பக்கத்துல உட்காந்துருக்கலாம், அது சொல்லு இதை சொல்லு அப்படின்னு கண்டனம் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு போய் ஒரு பிரம்மச்சாரி, மங்களம் பிரம்மச்சாரி வந்து பாத்தீங்கன்னா மங்களமான ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணணும், டெய்லி ஒரு பிரம்மச்சாரி போய் ராஜாவோட தலையில வந்து அக்ஷதைய போட்டு ஸ்வஸ்தி வச்சனங்கள் சொல்லி நல்ல இதெல்லாம் மந்திரங்கள், வேத மந்திரங்களை சொல்லி வாழ்த்து சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரணும். இது ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா வேத பாடசாலையில இருந்து ராஜா கிட்ட போய் பண்றதுன்றது ரெகுலரா நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா யாக்கியவல்யர் போக வேண்டிய ரொட்டீன். யாக்கியவல்யர் சின்ன பையன் எல்லாமே. யாக்கியவல்யர் என்ன பண்றாரு அப்படின்னா போறாரு. போனோன்னு ராஜா சபையில வந்து பாத்தீங்கன்னா பார்த்தா ராஜா சீட்ல சிம்ஹாசனத்துல இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுக்காக இவரை சொல்றாங்க. இவர் வெயிட் பண்ணி பாக்குறாரு, பொறுமை இல்லை. அதிமேதாவிட்டு கொஞ்சம் கர்வம் இருக்கும்ல, எப்பவுமே அதிமேதாவினா கர்வம் இருக்கும் கூடவே டிஃபால்ட்டா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு என்னன்னா, ராஜாக்காக நம்ம எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும், வித்யா கர்வம் ரொம்ப அதிகம், பொறுமையா இருந்து கொடுத்துட்டு வரணும். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அக்ஷதைய மந்திரம் சொல்லி அக்ஷதைய வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, சிம்ஹாசனத்திலேயே வச்சுட்டு இவர் வந்துடுறார். வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாக்குறாரு. அவர் வந்து பார்க்கும்போது அந்த சிம்ஹாசனத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்ஷதை இல்லை, அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நெல்மணியா விளைஞ்சு கிடக்குது. செடி வந்திருக்கு, நெல் செடி வந்து பாத்தீங்கன்னா வந்து தலை கட்டி அது தலை சாஞ்சு அதுல நெல்மணிகளா இருக்கு, பாக்குறதுக்கு அப்படியே கொத்து கொத்தா இருக்கு. அப்ப எவ்வளவு வேகமா ஒரு ஒரு பிரம்மச்சாரிட்ட ஒரு எவ்வளவு வீரியம் இருந்தா, அக்ஷதனாவே என்ன அர்த்தம், தோலை உரிச்சிருவோம்ல, ஸ்கின் எடுத்துருவோம். ஸ்கின்னை எடுத்தது எங்கேயாவது முளைக்குமா? முளைக்காது. அதுல மஞ்சள் வேற நம்ம தடவிப்போம். அப்ப அக்ஷதையில மஞ்சள் தடவுன அக்ஷதை முளைச்சி செடியா வந்து அது கொலை தள்ளி அதுல நெல்மணிகள்லாம் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ வீரியமான ஒரு பிரம்மச்சாரி வந்திருக்கானே, அவன் யாருன்னு பார்க்கணும்னு ராஜாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி. எப்ப அந்த பிரம்மச்சாரியை போய் கூப்பிட்டு வாங்க பாடசாலையில இருந்து. கொஞ்ச நேரத்துக்குள்ளார அவன் வச்ச மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வீரியமா வேலை செஞ்சிருக்கணும், அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு ஆசையோட கூப்பிட்டு வர சொல்லியிருக்காரு. இவங்க வேலைக்காரவங்க வந்து பாத்தீங்கன்னா போறாங்க, போய் யார் இன்னைக்கு பிரம்மச்சாரி வந்து சொஸ்தி வச்சனம் சொன்னதோ அவங்கள கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு வைஷம்பாயின்கிட்ட குருகிட்ட சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்துல குரு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் போய் ஏதோ சேட்டை பண்ணியிருக்கான், இவன் இங்க இருக்கிற மாதிரியே என்னவோ தப்பு பண்ணியிருக்கான், இந்த யாக்கியவல்யர் இங்க பண்ணது பத்தாது அப்படின்னு ராஜாட்டையும் போய் வந்து தப்பு பண்ணியிருக்கான். இவனுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சேட்டை அதிகமாயிடுச்சு, இவன் எல்லாம் வித்யா கர்வத்துல இருக்கான் அப்படின்னு என்ன பண்றார், வைஷம்பாயனர் ரொம்ப கோபப்பட்டு இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு, உன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நீ வந்து பாத்தீங்கன்னா டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற, ஹட் பண்ணிக்கிட்டே இருக்கிற, இப்ப ராஜாவையும் விட்டு வைக்கல நீ, அதனால உன்கிட்ட இருக்கிற வித்யா தான் உனக்கு கர்வத்தை அதிகமா கொடுக்குது, அதனால உன்னுடைய வித்யாவை எல்லாத்தையும் கக்கிரு அப்படின்னு அவர் சொல்றாரு. கக்கிட மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு ஆக்ஞா, வேற எதுவும் பண்ண முடியாது. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தான் கிரகணம் பண்ணின இந்த வித்யாவை, யஜுர்வேத வித்யாவை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வாமிட் பண்றார். வாமிட் பண்ண மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன, நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் மோர், அதுக்கப்புறம் பாயசம், இதெல்லாம் சாப்பிடுவோம். தலைக்கு பித்தம் அரை மணி நேரத்துக்குள்ளார பித்தம் அதிகமாயிடுதுன்னு வச்சுங்க. நமக்கு பால் பாயசத்தை கொஞ்சம் அதிகமா விட்டோம், ஒரு 3 கிளாஸ் பாயசத்தை வெளில விட்டோன்னா பித்தம் அதிகமாயிடும். பால் பாயசம் என்ன ஆகும், வாமிட் வருதுன்னு வச்சுங்க. வாமிட் வரும்போது, வாமிட் பண்ணும்போது எப்படி உள்ள போச்சு அப்படியே பாயசம் முதல்ல, அதுக்கப்புறம் மோர் 2வது, அதுக்கப்புறம் 3வது ரசம், அதுக்கப்புறம் 4வது சாம்பார், இப்படியா வந்துச்சு? அப்படிலாம் வரல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்து பாத்தீங்க அப்படின்னா வாமிட் பண்ணும்போது எல்லாம் கலந்து பட்டி எப்படி நம்ம வாமிட் பண்றோமோ அதே மாதிரி இவர் கிரகணம் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்கு வேதத்துல. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சம்ஹிதாபாகம் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் மந்திரபாகம் அப்படின்னு பேர். மந்திரபாகம் இல்லைன்னா சங்கீதாபாகம் அப்படின்னு பேர். வேதத்துல முதல் பார்ட். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல 2வது பார்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராமண பாகம் அப்படின்னு 2வது பார்ட். 3வது பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரண்யக பாகம் அப்படின்னு 3வது பார்ட். இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சங்கீதா, பிராமணம், ஆரண்யகம் அப்படின்னு கிரமமா வந்து பாத்தீங்கன்னா அத்தியனம் பண்ணுவாங்க.
நான் சங்கீதா பண்ணிக்கிட்டு இருக்கேன், தைத்திரிய சங்கீதா பண்ணிக்கிட்டு இருக்கேன், தைத்திரிய பிராமணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தைத்திரிய ஆரண்யக்கம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்றதை நம்ம கேட்கலாம். அப்ப இந்த ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வித்யாவை குருட்ட இருந்து கிரகணம் பண்ணியிருந்தாலும் கூட வாமிட் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா மந்திரங்களும் ஒன்னோட ஒண்ணு கலந்து போச்சு. கலந்து போய் வாமிட் பண்ண மாத்திரத்துல வைஷம்பாயனர் என்ன பண்ணார், தன்னோட சிஷ்யர்கள்ல கொஞ்சம் பேரை கூப்பிட்டு, ஏப்பா எல்லாம் தித்திரி பரீட்சிகளா மாறுங்க அப்படின்னு. தித்திரி அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், தவிட்டு குருவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்ட்ட நிறைய ஒரு தவிட்டு குருவி நிறைய மத்தியான நேரத்துல ஒரு 2 மணிக்கு பாத்தீங்கன்னா கிச் 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 கிச்சுன்னு கத்தும். என்ன சவுண்டு போடுன்றீங்க, பயப்படவே பயப்படாது. பக்கத்துல போய் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலயே போய் நான் விவகாரம் பண்ணாலும் அதுவும் பயப்படாம வேலை பண்ணிட்டு இருக்கும். அந்த தவிட்டு குருவிகளுக்கு பேர் தித்திரி பட்சிகள் அப்படின்னு பேர். சிஷ்யர்களை என்ன சொல்றார், நீங்க எல்லாம் தித்திரி பட்சிகளா மாறி வாமிட் பண்ண இந்த வித்யாவை எல்லாத்தையும் எடுத்துருங்க, சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எல்லாம் தித்திரி பட்சியா மாறி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கிரகணம் பண்ணதுக்கு பிறகு அவங்களோட சிஷ்யர்கள் அப்படின்னு வரிசையா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சிஷ்ய பரம்பரை அப்படியே போயிட்டே இருக்கு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தித்திரினா புரோக்தம் தைத்திரியகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விற்பத்தி இருக்கு. தித்திரினா புரோக்தம் அப்படின்னு அர்த்தம் தித்திரியினால் சொல்லப்பட்டது. தித்திரி பட்சியினால் வந்து பாத்தீங்கன்னா எது சொல்லப்பட்டதோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தைத்திரியகம் அப்படின்னு, தைத்திரியகா அப்படின்னு பேர். பாணினி சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்கு, சூத்திரமே இருக்கு. தித்திரினா புரோக்தம் இது புரோக்தம் அதீயதே தைத்திரியகா 4:3:102 பாணினி சூத்திரத்துல 4:3:102 ரொம்ப தெளிவா இருக்கு. தித்திரியினால் சொல்லப்பட்டு அத்தியனம் செய்யப்பட்டதால் அதற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சாக்கைக்கு பேர், அந்த வேதத்துக்கு பேரே தைத்திரிய அப்படின்னு பேர் வந்துருச்சு. அப்போ கிருஷ்ணயஜுர்வேதத்துக்கே ஒரு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா தைத்திரிய உபனிஷத்து உள்ள இருக்கிறது. மொத்தம் தைத்திரியம்னே பேர். கிருஷ்ணயஜுர்வேதத்துக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியம்னு பேர். நல்லா தெரிஞ்சுங்க, தைத்திரியம்ன்றதே வேதத்துக்கே பேர் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திர பாகம், பிராமண பாகம், ஆரண்யக பாகம் ஒன்னோட ஒண்ணு மிஸ்ரிதமா கலந்து போனதுனால அதுக்கு பேரு கலந்தது. அப்படின்றதுனால அதுக்கு என்ன பேரு, சுத்தமா இல்ல கலந்து போச்சு அப்படின்னா கிருஷ்ண அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டோம். கிருஷ்ணன்னா என்ன அர்த்தம், கருப்பு, கலந்தது, சுத்தம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். மிஸ்ரிதம் கலந்தது அப்படின்ற அர்த்தத்துல கிருஷ்ணன்ற சப்தத்தை போட்டு கிருஷ்ண யஜுர் வேதா அப்படின்னு நம்ம ஆயிடுச்சு. அப்ப கிருஷ்ண யஜுர் வேதம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆனதுனால, சுவாமி இப்ப நீங்க கதை சொன்னீங்களே சுவாமி இந்த கதை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதத்துல இந்த கதை இல்லை. ஆரண்ய பாகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை இருக்கு, புராணங்கள்ல ஒரு கதை இருக்கு, நிறைய இடத்துல நிறைய கதைகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, நிறைய கதைகள் இருக்கு. இப்ப நான் சொன்னேன்ல, ராஜசபையில போனார், வைஷம்பாயனர் வந்து பாத்தீங்கன்னா அனுப்புனார், இந்த அக்ஷதைய வச்சார், செடியை ஆச்சு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கற்க சொன்னார். இது மாதிரி கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த கதைய நீங்க என்ன பண்ணுங்க, இனிமே நான் உங்களுக்கு குருவா இருந்து இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். இனிமே என்ன பண்ணுங்க, இந்த கதையே யார் கேட்டாலும் இந்த கதையவே சொல்லுங்க. ஏன்னா இது குரு பரம்பரையில இருந்து வர்றது. ஒவ்வொரு பரம்பரையிலையும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட ராமானந்த குரு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ராமானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கதை சொல்லுவார். இது மாதிரி கதை இருக்கு, இது மாதிரி கதை இருக்குன்னு ஒரு 4-5 கதை இருக்கு. இது பத்தி நீங்க எங்கேயாவது புக்ல பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண யஜுர்வேதத்தை பத்தின கதை, அந்த கோபப்பட்டதுக்கு அப்புறம் கக்குனது அப்படின்றதெல்லாம் கரெக்டா இருக்கும். அந்த கோபப்பட்டதுக்கு காரணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விதவிதமான காரணங்கள் பலவிதமான கதைகள் மூலமா சொல்லப்படும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண யஜுர்வேதம் வந்து பாத்தீங்கன்னா கலந்து போயிருக்கும். இப்ப நம்ம படிக்க போறது வந்து பாத்தீங்கன்னா தைத்திரிய உபனிஷத்துன்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ண யஜுர்வேதத்துல மந்திர பாகம், பிராமண பாகம், அதுக்கப்புறம் ஆரண்யக பாகம், இந்த 3ம் தனித்தனியா இருந்தாலும் கூட இதுல வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கீதா பாகத்துல மந்திரம் போயிட்டே இருக்கும்போது ஒரு பிராமணம் கிராஸ் ஆயிடும், பிராமணம் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மந்திரம் கிராஸ் ஆயிடும், ஆரண்யம் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு மந்திரமோ இல்ல ஒரு பிராமணம் இதோ வந்து பாத்தீங்கன்னா உள்ள கிராஸ் ஆயிடும். அப்ப ஒன்னும் தனித்தனியா செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்காது, நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இருக்க போகுது. இப்ப நம்ம தைத்திரியத்தை படிக்க போறோம்னு வச்சுங்களேன். தைத்திரியத்துல வந்து பாத்தீங்கன்னா தஸ்ய ஏஷ ஸ்லோகா
அப்படின்னு அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த அர்த்தத்தில் இந்த ஸ்லோகம் வருகிறது, இந்த அர்த்தத்தில் இந்த ஸ்லோகம் வருகிறது அப்படின்னு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கிராஸ் டாக் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரண்யக பாகத்துல மந்திர பாகம் நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ண யஜுர்வேதம்ன்றது கலந்து போனதுன்னு ஆனதுக்கு பிறகு இந்த யாக்ஞவல்யர் என்ன பண்ணார், வித்யா இல்லாம ஆயிட்டார், அவர்கிட்ட வேதம் இல்லாம போச்சு. வேதம் இல்லாம போனோன்னே அப்ப இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம வேதம் இல்லாம ஆயிட்டமே, இப்ப என்ன பண்றது, வேதம் வேணுமே நமக்கு அப்படின்னோடனே டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான்கிட்ட இருந்தே நம்ம வந்து வேதத்தை எடுக்கலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சூரியனை நோக்கி தபஸ் பண்றார். சூரியனை நோக்கி தபஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் இவர் பண்ண தபஸ்ல ரொம்ப சந்தோஷப்பட்டு வாஜி அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரை ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபமா சூரிய பகவான் வந்து மத்தியான நேரத்துல நல்லா ஒரு 12-1 மணி போல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு உபதேசத்தை பண்றார். அப்போ சூரியன்ட்ட இருந்து குதிரை ரூபத்துல மாத்தியானிக்கு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் செய்யப்பட்டது. வாஜசனேய சங்கீதா அப்படின்னு பேர், இருக்கு வாஜசனேயம் அப்படின்னு பேர். சுக்ல யஜுர்வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா வாஜசனேயம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஜசனேயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குதிரை ரூபத்துல வந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்ணதுனால அதுக்கு பேர் வாஜசனேய சங்கீதா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் மாத்தியந்தினிய சாக்கான்னு ஒரு சாக்கா இருக்கு. அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா மத்தியான நேரத்துல உபதேசம் பண்ணதுனால மாத்தியந்தினிக்கம் அப்படின்னு பேர் அதுக்கு. இது மாதிரி பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்போ வைஷம்பாயனரோட சிஷ்யர்கள் தித்திரி பறவையா மாறி அதை கிரகணம் பண்ணி அவங்க மூலமா வந்த பரம்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண யஜுர்வேதம். யாக்ஞவல்யர் சூரியன்ட்ட இருந்து வாங்கி அது மூலமா பரம்பரையா வந்ததுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு சுக்ல யஜுர்வேதம் அப்படின்னு பேர். சுக்லம்னு என்ன அர்த்தம், பியூரா இருக்கும். சுக்ல யஜுர்வேதத்துல மந்திர பாகம்னா மந்திர பாகம் தான். இப்ப நம்ம படிக்கிறது ரெண்டு உபனிஷத், நம்ம தச உபனிஷத்துல சுக்ல யஜுர்வேதத்துல இருக்கிறது இருக்கு. ஒண்ணு ஈஷாவாசியம் படிச்சு முடிச்சிட்டோம். அந்த 18 மந்திரங்கள் ஈஷாவாசியத்திலையும் வேற எந்த கலப்பும் இருக்காது, ஒரு மந்திரமா இருக்கும் உங்களுக்கு. அப்போ ஏன்னா சுக்ல யஜுர்வேதம். அதே மாதிரி ஆரண்யக்கமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ல யஜுர்வேதத்துல ஆரண்யக்கத்துல பிருகதாரண்யக்க உபனிஷத்து நம்ம படிக்க போறோம். ஃபியூச்சர்ல 10வது உபனிஷத்தை படிக்க போறோம். அப்ப சுக்ல யஜுர்வேதத்துல 2 உபனிஷத், ஈஷா, அதுக்கப்புறம் பிருகதாரண்யம் முதல் உபனிஷத், கடைசி உபனிஷத். அப்புறம் கிருஷ்ண யஜுர்வேதத்துல இது வரைக்கும் நம்ம ஏதாவது படிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா படிச்சிருக்கோம். ஈஷ கேன 3வதா வரக்கூடியது கட்ட. அந்த கட்டோபனிஷத் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண யஜுர்வேதம் படிச்சு முடிச்சிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் முண்டக பிரஷ்ன மாண்டுக்கிய, அது 3 அதர்வண வேதம். அதுக்கப்புறம் இப்ப நம்ம 2வதா படிக்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த தைத்திரியமும் கூட யஜுர்வேதத்துல இருக்கக்கூடிய 2வது உபனிஷத்து நம்ம படிக்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த உபனிஷத்துக்கு காரணம் இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கோம். இப்போ அந்த கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கே பேரு தைத்திரியகம் அப்படின்னு பேர். இந்த தைத்திரிய வேதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாக்கையிலையும் என்ன இருக்கணும், நம்ம இன்னைக்கு காலையில முக்திக உபனிஷத்து படிச்சிருக்கோம். அப்ப 109 சாக்கைகள் இருக்கு அப்படின்னா யஜுர்வேதத்துல ஒவ்வொரு சாக்கையிலையும் ஒரு உபனிஷத்து இருந்திருக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண யஜுர்வேதத்துல கட்டசாக்கா, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தைத்திரிய சாக்கா, இது மாதிரி 32 சாக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 32 சாக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண யஜுர்வேதத்துல 32 சாக்கைகள் சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்ம கட்டோபனிஷத்து படிச்சுட்டோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தைத்திரியம் பார்க்க போறோம். இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தைத்திரிய உபனிஷத் தைத்திரிய சாக்கைக்குள்ளார, வேதத்துக்கு பேரு தைத்திரியம், அந்த தைத்திரியத்தை வந்து கிருஷ்ண யஜுர்வேதம்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தைத்திரிய சாக்கான்னு ஒரு சாக்கா, கட்டசாக்கான்னு ஒரு சாக்கா, இது மாதிரி அநேக சாக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா 32 சாக்கைகள் இருக்கு. இதுல தைத்திரிய சாக்காக்குள்ளார 3 விபாகம் பண்ணுவோம். தைத்திரிய சாக்கா நம்ம வேதத்தை வந்து படிக்கிறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம தமிழ்நாட்டுல எங்க பாடசாலை போனீங்கன்னாலும், இப்ப எந்த ஊருக்கு போனீங்கன்னாலும் பாடசாலா இருக்குன்னா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா தைத்திரிய சாக்கா தான் அத்தியனம் பண்ணுவாங்க. அங்கங்க சாமவேதம் இருக்கும்,
ரிக்வேதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருச்சி பக்கம்லாம் கொஞ்சம் ருக்வேதம் இருக்கும். லால்குடி அந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமவேதம் தான் அதிகமாக இருக்கும். அரியலூர், லால்குடி இந்த பக்கம்லாம் போனீங்கன்னா சாமவேதம் அதிகமாக இருக்கும். காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாமவேதம் அதிகமாக இருக்கும். ரிக்வேதம் காஞ்சிபுரத்தில் அதிகம். இது மாதிரி அந்தந்த ஏரியாவில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேதங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யஜுர்வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தைத்திரிய ஷாக்கா இருக்கு அப்படின்னா அந்த ஷாக்கால எத்தனை பார்ட் இருக்கணும்? மந்திரம், சங்கீதா பாகம்னு பேரு, பிராமண பாகம்னு பேரு, அப்புறம் ஆரண்யக பாகம்னு பேரு. இந்த தைத்திரிய தைத்திரியத்துல மந்திர பாகத்துல இல்ல, பிராமண பாகத்துல இல்ல, ஆரண்யக பாகத்துல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா தசபாகம் இருக்கு. 10 பிரபாட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 10 பாகமா வந்து பாத்தீங்கன்னா தைத்திரிய ஆரண்யகத்தை 10ஆ பிரிப்போம். அந்த 10ல வந்து பாத்தீங்கன்னா 7வது பிரபாட்டம், 8வது பிரபாட்டம், 9வது பிரபாட்டம், இந்த 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா 7வது பாகம், 8வது பாகம், 9வது பாகம், இந்த 3மே தைத்திரிய உபனிஷத் என்று சொல்லப்படுகிறது. கிருஷ்ண யஜுர்வேதம், தைத்திரிய ஷாக்கா, தைத்திரிய ஷாக்கைக்குள்ளார தைத்திரிய ஆரண்யகம், தைத்திரிய ஆரண்யகத்துல 10 பாகம், 10ல வந்து பாத்தீங்கன்னா 7வது பாகம், 8வது பாகம், 9வது பாகம், 3 பாகம் தான் இந்த தைத்திரிய உபனிஷத். 10வது பிரபாட்டம் சொல்லக்கூடியது 10வது பாகம் என்ன அப்படின்னா மகாநாராயண உபனிஷத் அப்படின்னு ரொம்ப பிரசித்தமான ஒரு உபனிஷத்து இருக்கு. எனக்கெல்லாம் சமயம் இருந்து அதெல்லாம் எடுக்கணும். அவ்வளோ அற்புதமா இருக்கும். எல்லாமே கொண்டு வந்துருவாங்க, சூக்தங்கள் எல்லாம் வந்துடும் அதுக்குள்ளார. எக்ஸலண்டான உபனிஷத்து வந்து மகாநாராயண உபனிஷத். அதெல்லாம் சமயம் இருக்கான்னு பார்க்கலாம், நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்போ நம்ம முக்கியமான தச உபனிஷத்தை முடிச்சிடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தைத்திரிய ஆரண்யகத்துல இது இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உபனிஷத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரதானமா வேத பாடசாலையிலெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நித்தியம் பாராயணம் பண்ணியே ஆகணும். வேத பாடசாலையில தைத்திரியம் பாராயணம் பண்ணாம ஒரு நாள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கவே முடியாது. அவ்வளோ கண்டஸ்தம். எல்லா இடத்துலையும் தைத்திரியம் பாராயணம் போயிட்டே இருக்கும். நீங்க ரமணாசிரமத்துக்கு வந்தீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ரமணாசிரமத்துலையும் தைத்திரியம் போயிட்டே இருக்கும். பாடசாலை பசங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி சாமியோட சன்னிதியில வந்து பார்த்தீங்கன்னா தைத்திரியம் பாராயணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு என்ன டைம் தெரியல. எப்போ டைம் இது தெரியும்? எப்போ தைத்திரியம் படிக்கிறாங்க? தைத்திரியம் எப்போ ரமணாசிரமத்தை படிக்கிறாங்க? 8:30 மணிக்கு மேலே காலையிலேயே படிச்சிடறாங்க. காத்தாலேயே படிக்கிறாங்க. ஆமாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ எங்கே போனீங்கன்னாலும் தைத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா பாராயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ஆயிடுச்சு. தைத்திரியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வேத மந்திரங்களாக இருக்குது. இப்போ கேள்வி வருது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவாமி இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது சுவாமி? ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து ஸ்திரீகள் அதிகமாக இருக்கீங்கல்ல, 50-50க்கு மேலேயே இருப்பீங்க. 60 இருப்பீங்க, 60% இருப்பீங்கன்னு நினைக்கிற ஸ்திரீகள் மட்டுமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேத மந்திரங்களை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ கேள்வி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின நிறைய கான்ட்ரவர்ஷியலாக ஒவ்வொரு மதபேதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அநேக மதபேதங்கள் இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா யார் அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிச்சு கொடுக்கறது பிராமணனோட வேலை. அத்தியனம் அத்தியாபனம்னு சொல்லியிருக்கு. படிக்கணும், அதை படிச்சு கொடுக்கணும். இது வந்து பிராமணனோட வேலை. க்ஷத்திரியன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த சாக்கையை படிக்கணும், ஆனால் படிச்சு கொடுக்கக்கூடாது. படிச்சு கொடுக்குற வேலை பிராமணனுக்கு. இவன் பிரஜா பாலனம் மட்டும்தான் பண்ணணும், ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும். அப்போ இவனுக்கு டியூட்டி. ஆனால் வேதத்தை படிக்கணும். வைஷ்யனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தியனம் இருக்கு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாபனம்னு சொல்லி கொடுக்குற வேலையை பண்ணக்கூடாது. சொல்லி கொடுக்கறது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் வேலை பிராமணனுக்கு மட்டும். அப்போ இவங்க வந்து வைஷ்யர்கள் என்ன பண்ணணும்? வாணிபம் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும், வெல்த்துக்காக காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. சூத்திரன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் சுசுருஷா பண்றது. காமன் எல்லாத்துக்கும் 3 வர்க்கத்துக்கும் சுசுருஷா வேலை பண்றது அப்படின்னு வச்சிருக்கு. இப்ப ஸ்திரீகளுக்கு என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியமம் வச்சிருக்கு. என்ன நியமம் அப்படின்னா அபசூத்ராதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம், ஒரு முக்கியமான பார்ட் வச்சிருக்கு. இப்ப நீங்க மனுஸ்மிருதியிலாம் எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா சூத்திரன் வேதத்தை கேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும் அப்படின்னா இந்த தீக்காக்காரங்க இவங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம்
இது மாதிரிலாம் இருக்கா சுவாமி? ஸ்திரீகள் வேதம் படிக்கக்கூடாது, ஸ்திரீகள் வேதம் படிக்கக்கூடாது, சூத்திரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதம் கேட்கவே கூடாது, சூத்திரர்கள் இருக்க இடத்துல வேதத்தை சொல்லவே சொல்லாத, இது மாதிரிலாம் நியமம் வச்சிருக்கேன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இல்லை. இதெல்லாம் அர்த்தவாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் எடுக்கணும். இப்போ யாரையா நான் சொல்கிறேன் ராஜா இல்லை கண்ணு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுங்க. ராஜா கண்ணுன்னா என்ன அர்த்தம்? ராஜாவா குழந்தை ராஜாவா ஆயிட முடியும்? அதே நேரத்தில் என் கண்ணுலேயே படாது தொலைஞ்சு போங்க அப்படின்னு நம்ம வந்து 10 முறை சொல்லியிருப்போம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்கு முன்னாடியே வராமல் தொலைஞ்சா போயிருக்காங்க எல்லாரும். நான் கோபத்தில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என் பக்கத்திலே வராதிங்க, ஒருத்தரும் இல்லை அப்படின்னு நான் ஏதாவது திட்டுறேன்னு வச்சிங்கன்னா அது திட்டுறதுக்காக தான், ஏதோ ஒரு கோபத்தை காட்டுறது, அது வாஸ்தவம் இல்லை. அதே மாதிரி சூத்திரன் காதல ஈயத்தை காய்ச்சி ஊத்துறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை படிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையோட ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்கிறாங்க. எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளை பேருக்காக யாராவது ஸ்திரீகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பத்தை பாதிக்கும். அதனால வேதங்களை வந்து பார்த்தீங்கன்னா சுரத்தோடு கூடிய வேதங்களை படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நியமம் வச்சிருக்கு. மகாபெரியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளுக்கு பெண்களுக்கு படிக்கலாமான்னு எடுத்து பாருங்க, அதை பற்றி மகாபெரியவர் நிறைய சொல்றாரு. இதுலேயும் கான்ட்ரவர்சி நிறைய இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம புட்டபர்த்தி சாய்பாபா இருக்கார் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக கூடி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ருத்ரத்தெல்லாம் சொல்லி கொடுத்து அருமையாக சொல்லுவாங்க. அப்போ சாய்பாபாவோட இதுல இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கலியுகமாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மாறும். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்கி பிரம்மவாதினியாக இருந்திருக்காங்க, பிருகதாரண்ய உபனிஷத்துல பெரிய இதாக இருந்திருக்காங்க, யோகினியா இருந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரம்மவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்போ மந்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ற மாதிரியே மந்திரங்கள்லாம் பிருகதாரண்யத்தில் இருக்கு. கார்கி சொல்ற மாதிரி, கார்கி பிராமணம்னே பேர், கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்றாங்க, அதெல்லாம் மந்திரங்களா இருக்கு. அப்போ ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேதாத்தியனம் பண்ணியிருக்காங்க, பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம் இருந்திருக்கு. இப்ப நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருந்துச்சு, நீண்ட காலம் இல்லாம இருந்துச்சு. இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒரு 50 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா வேதங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேதங்கள் சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நியமம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு நியமத்தை வச்சுங்க, வேதத்தோட பூர்வ பாகத்தை படிக்கிறதுக்கு யாருக்கும் ரைஸ் இல்லை, பிராமணர்கள் அப்படின்னு வச்சுங்க தனியா. அப்ப யார் படிக்கலாம் அப்படின்னா இப்ப நம்ம எல்லாம் முமுக்ஷுவா வந்திருக்கோம், மோட்சத்துக்கான அதிகாரியா இப்ப நம்ம வந்து உட்கார்ந்து மோட்சத்துக்காக படிக்கிறோம். அப்ப மோட்சத்துக்காக படிக்கும் போது இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா தைத்திரிய உபனிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்கேயாவது போய் வெளியில போய் பிரயோகம் பண்ண போறீங்களா அப்படின்னா பிரயோகம் பண்ண போறோம். இது உங்களோட மோட்சத்துக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா அர்த்தங்களை இது பண்றீங்க. சரி, அர்த்த கிரகணம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா சப்த கிரகணம் அவசியம் இல்லையா? இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கீதால நான் எடுத்தோன்னு டக்குன்னு ஒரு ஸ்லோகம் சொல்றேன் அப்படின்னா அந்த ஸ்லோகம் எனக்கு அர்த்தம் தெரிஞ்சு அந்த ஸ்லோகமும் ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம நிறைய இடத்துல பிரயோகம் பண்றதுக்கு நல்லா இருக்குல்ல. ஒரு எங்கேயாவது ஒன்று வரும்போது ஒரு சப்தத்தை எடுத்துக்கிறோம்ல நம்ம. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்களும் அதே மாதிரிதான். ஒரு அர்த்தத்தை சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தம் ஸ்புரிக்கும் போதே நான் சொல்றேன், இந்த சிருஷ்டி கிரமத்தை பத்தி என்ன சுவாமி சொல்லியிருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஈஸி, ரொம்ப நான் ஏதோ தத்துவபோதம் படிக்கிறேன், யாருக்கோ படிச்சு கொடுக்குறேன். தத்துவபோதம் படிச்சு கொடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஆகாசம் உண்டாச்சு, ஆகாசத்துல இருந்து வாயு உண்டாச்சு, வாயுல இருந்து அக்னி உண்டாச்சு, அக்னியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜலம் உண்டாச்சு, ஜலத்துல இருந்து பிருத்திவி உண்டாச்சு அப்படின்னு ஒரு ஆர்டர் தத்துவபோதத்துல இருக்கு. இதை நான் படிச்சு கொடுக்குறவங்க என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஆத்மனா ஆகாச சம்பூதா ஆகாஷாத் வாயு வாயுர் அக்னிஹி அக்னேர் ஆபஹா அத்ய பிருத்திவி பிருத்திவ்யாம் ஓஷதயः ஓஷதீவ்யோ அன்னம் அன்னாத் புருஷः. பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதுல வந்து சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன். மந்திரம் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சணம் கிடைச்சிருது, சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம. பிரம்மத்துக்கு லட்சணம் என்ன சுவாமி அப்படின்னா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம. முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. இப்ப நான் வந்து உங்களுக்கு வேதாந்தம் சொல்லி கொடுக்க போறேன், ஞான விசாரம் சொல்லி கொடுக்க போறேன். ஆனா அந்த ஞான விசாரத்துக்கு வந்து நீங்க மனனம் பண்றதுக்கு என்ன தேவைப்படுது? மந்திரம் தேவைப்படுது. மந்திரம் இல்லாம மனனம் சித்திக்காது உங்களுக்கு. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மந்திரத்தை படிக்கலாமா படிக்க கூடாதா?
படிக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரயோகம் வெளியில போய் பண்ணலாமா? எங்கேயாவது ஒரு கர்ம காண்டத்துல நீங்க பிரயோகம் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் யஜ்ஞோபவீதம் போட்டிருக்கீங்களோ, இப்ப ராமச்சந்திரன்ஜி இருக்காரு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பிரயோகம் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது கோயில்லையோ பூஜை நடக்கும் போதோ இல்ல மற்ற இடங்கள்லயோ கர்மம் நடக்கும் போதோ இந்த இடங்கள்ல எல்லாம் பெண்கள் சூத்திரர்கள் வேத பிரயோகம் செய்யக்கூடாது. அப்ப எப்ப பண்ணலாம்? உங்களுடைய மோட்சத்துக்காக நீங்க அர்த்தங்களை நல்ல மனனம் பண்றதுக்காக பெண்களா இருந்தா சொல்லலாம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுங்க. யாரெல்லாம் மெனோபாஸ் ஆயிடுச்சோ 45 கிராஸ் பண்ணிட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர், யாரும் தடுக்கவே முடியாது. யாராவது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணாதீங்கன்னா ஸ்வரத்தோடு சேர்ந்து இருக்கிற மந்திரங்களை பிரயோகம் பண்ணாது. மகா பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தின் குரல்ல சொல்றார், கர்ப்பப்பைய பாதிக்கும், அதனால சொல்ல வேண்டாம் அப்படின்னு. ஆயிடுச்சா? சரி, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் இங்க இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கீதோ உபாசனா அப்படின்னு ஒரு உபாசனா பார்த்து முதல்ல ஆரம்பிக்க போகுது. நாத உபாசனா அப்படின்னு இதுக்கு பேர். சிக்ஷாவளியில முக்கியமான உபாசனை நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னா நாத உபாசனை தான் இருக்கிறதுலயே பெரிய உபாசனை, நாத உபாசனை. அதை தான் ஈஸ்வர உபாசனையா நம்ம பண்ண போறோம். நாதம்னா என்னது? பிராணன் தான், வேற எதுவும் இல்லை. பிராணனும் ஓங்காரமும் தான் நாதம். இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓங்காரத்தை நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அதுக்கு ஸ்வரம் இருக்கு. ஓம் ஹரி ஓம். இப்ப ஓம் சொல்றீங்கல்ல, ஓம் சொல்றீங்கல்ல, இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்க. ஓங்காரத்துல ஸ்வரம் இருக்கா இல்லையா? நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஓம் ஹரி ஓம் ஓம் சொன்னீங்கன்னாவே உதாத்த ஸ்வரம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்துடும். அதுக்கு பேர் உதாத்தம் அப்படின்னு பேர். இப்ப நீங்க பேசுறதுலயே வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கீழே தாழ்ந்து போறீங்களோ அனுதாத்த ஸ்வரம் வந்துடும். நம்ம சொல்றோம் கடல், கிணறு, கடல், நீங்க சப்தங்கள் பிரயோகப்படுத்துறீங்கல்ல, இதுலயே ஒவ்வொரு அக்ஷரங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய காந்தாரத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். மியூசிக்ல என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ ஏற்றத்தாழ்வுலாம் இருக்குல்ல, ஒவ்வொரு சப்தங்கள் பேசும்போது மேல கீழே மேல கீழே தான் நம்ம பேசுறோம். அப்ப பேசும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கலந்து இருக்கு உங்களுக்கு. அப்ப அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இப்போ ஓங்காரத்தை சொன்னாவே அதுல உதாத்த ஸ்வரம் வந்து பாத்தீங்கன்னா வந்துருது. ஹரிஹி ஓம் ஓம் உதாத்த ஸ்வரம்னு பேர், இது பேர். அப்ப ஸ்வரம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்வரங்கள் சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா யஜுர்வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்வரங்கள் தான் நம்ம பயன்படுத்த போறோம். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சைர் உதாத்தக அப்படின்னு ஒரு ஸ்வரம், நீச்சைர் அனுதாத்தக அப்படின்னு 2வது ஸ்வரம், சமாகார ஸ்வரித்தக அப்படின்னு 3வது ஸ்வரம். அதுக்கப்புறம் 3க்கு அந்நியமா அந்த சமாகார ஸ்வரித்தம்ன்றதுக்கு அதையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணும்போது தீர்க்கஸ்வரித்தம் அப்படின்னு 4, மொத்தம் 3 தான் பிளஸ் 1ன்னு போட்டு மொத்தம் 4 ஸ்வரங்களை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த தைத்திரிய உபநிஷத்து ஃபுல்லா பயன்படுத்த போறோம். ஆயிடுச்சா? இந்த 4 ஸ்வரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்தையும் இப்ப நான் உங்களுக்கு என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா மோட்சமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மோட்சார்த்தியா இருந்துகிட்டு தைத்திரிய உபநிஷத்து படிக்கும் போது இதுல இருக்கக்கூடிய ஸ்வரங்களை பயன்படுத்தலாம். 1. 2வது வந்து பாத்தீங்கன்னா உபாசகனா இருக்கிறவன் தன்னுடைய உபாசிய தேவதைக்காக உன்னை பிரயோகப்படுத்தும் போது பண்ணலாம், ஸ்வரங்களை பயன்படுத்தலாம். ஆனால் எந்த ஒரு கர்ம காண்டத்திலையும் பகிர்ல வெளியில போய் பெண்கள் சொல்லக்கூடாது. இதான் நியமம் வச்சிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தைத்திரிய உபநிஷத்தோட மந்திரங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன், ஸ்வரத்தோட தான் சொல்லித்தர போறேன். அந்த ஸ்வரத்தோட இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்லா சொல்லலாம். ஏற்கனவே இருந்தது சத்ய சாய்பாபால, இப்ப வந்து நம்ம புட்டபர்த்தி சாய்பாபால நிறைய பேர் உருவாக்கியிருக்கார். அதனால மோட்சத்துக்காக நம்ம விஷயங்களை இதை பண்ண போறோம். ஆயிடுச்சா? இதுல நிறைய கான்ட்ரவர்ஷியல் இருக்கு, அதனால ரொம்பலாம் சிக்காதீங்க ரொம்ப. ஏன்னா ஓங்காரத்தையும் சொல்லக்கூடாதுன்னா வந்து பாத்தீங்கன்னா சொல்ற துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். துஷ்யந்த் ஸ்ரீதர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லாம சொல்லக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப கேட்கும் போது அவர் சொல்றாரு,
2 இடத்த சொல்லக்கூடாது. 2 இடத்த சொல்லக்கூடாது. என்ன அப்படின்னா ஓ ஹரிஹி டேஷ் அப்படின்ற, ஹரிஹி டேஷ் அப்படின்ற. டேஷா என்னப்பா இது டேஷ்ன்ற? ஓங்காரத்தை போய் டேஷ்ன்னு சொல்றா என்ன? யோசிச்சு பாருங்க. ஓங்காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்ன்னு சொல்றாரு. நம்ம டேஷ்ன்னு எங்கே தெரியுங்களா சொல்லுவோம்? கெட்ட வார்த்தை சொல்லும் போது தான் டேஷ்ன்னு சொல்லுவோம். டேஷ்ன்னு சொல்றது கெட்ட வார்த்தை சொல்லும் போது தான் டேஷ்ன்னு சொல்லுவோம். ஹரிஹி டேஷ் சொல்லக்கூடாதான். அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வந்து ஓங்காரம் ஒரு இடத்துல வருது, அங்கேயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. 2 இடத்துல பிரயோகம் பண்ணக்கூடாது, மீதி இடத்துல எல்லாம் பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு. கீதாவை எடுத்துங்க. கீதால எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரயோகத்துல இதை சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஓமித் ஏகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் எப்ரயாதி தஜந்தேகம் சயாதி பரமாம் கதி. யாருக்கு உபதேசம் பண்ணிருக்கு? அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கு. வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து யார் சொல்லணும்னு எங்கேயாவது பாஷ்யத்தில் இருக்கா? ஆண்கள் சொல்லலாம், பெண்கள் சொல்லலாம்னு எங்கேயாவது இருக்கா? இல்லவே இல்லை. பிளான் பி யாருக்கெல்லாம் தேவையோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை பிரயோகம் பண்ணட்டும் அப்படின்றது. சரி, ஓங்காரத்தை பிரயோகம் பண்ணணும்னு சொன்னதுக்கு பிறகு இப்போ நம்ம படிக்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓங்காரத்துக்கு பிரார்த்தனை பண்ணுறதுன்னு ஒரு மந்திரம் இருக்கு தைத்திரியத்தில். இப்போ ஓங்காரத்தை பிரார்த்தனை எப்படி சுவாமி பண்றது அப்படின்னும் போது எஸ் சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபா சந்தோபியோத்யமிருதா சம்பபூவ அப்படின்னு மந்திரத்தை இப்போ நம்ம படிக்க போறோம். இப்போ நம்ம வந்து ஓங்காரத்தை உபாசிக்க போறோம், அதுகிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ண போறோம். அந்த பிரார்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வரத்தோட இருக்கிற மந்திரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாம சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா அந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வைக்கல, கீதால இல்லவே இல்லை. பாகவதத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா பரீட்சித்துக்கு ஓங்காரம். பரீட்சித் வந்து கட்வாங்கன் அப்படின்னு ஒரு ராஜா. கட்வாங்கனோட ராஜா வந்து பார்த்தீங்கன்னா கதையை பற்றி பேசும்போது சொல்லியிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, க்ஷத்திரியர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் பூஜை பண்ணுறார், இது யுத்தம் பண்ணுறார். தேவர்களுக்காக அசுரர்களோட யுத்தம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு கொடுத்த மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவர்கள் கேட்குறாங்க உனக்கு என்ன வரம் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எவ்வளவு ஆயுட்காலம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நான் இதை வந்து 9வது அத்தியாயம் 10வது அத்தியாயம் கீதா வரும்போதே உங்களுக்கு இந்த கதைகள்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து அந்த ராஜாட்ட வந்து கேட்கணும்னா இன்னும் ஒரு முகூர்த்த காலம் தான் உனக்கு உயிர் இருக்கும், உங்க ஆயுட்காலம் இருக்கும் அப்படின்னு. அந்த ராஜா என்ன பண்றாரு, நேரா கங்கை கரைக்கு வந்து ஒரு ஆசனத்தை வச்சு அந்த ஆசனத்துல இருந்து பிராணாயாமத்தை பண்ணி ஓங்காரத்தை பண்ணி உயர விட்டார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ராஜா. அதுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷத்திரியன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற யார் இருக்கா அப்படின்னா உத்தவர், ஒரு சாது. சாது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுல ஏகாதச ஸ்கந்தத்துல 14வது அத்தியாயத்துல ஓங்காரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் இப்ப இவங்க எல்லாத்துக்கும் ஓங்காரம் அப்படின்னும் போது ஓங்காரத்துல எல்லாத்துலயும் ஸ்வரம் இருக்கு. யோகி யாக்ஞவல்கிய சங்கீதால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்கி வந்து பார்த்தீங்கன்னா கார்கிக்கு உபதேசம் பண்றார் நம்ம யாக்ஞவல்கியர், ஓங்காரத்தையே உபதேசம் அங்க பண்றார். அப்ப ஸ்திரீகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் சொல்லப்பட்டிருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆனா பெண்ணா பிரம்மச்சாரியா. இப்ப வந்து கட்டோபனிஷத்துல யாருக்கு சொல்லியிருக்கு? சின்ன பையன். ஏததாலம்பனம் சிரேஷ்டம் ஏததாலம்பனம் பரம் ஏததாலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மகியதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆண் சொல்லணுமா பெண் சொல்லணுமா அப்படின்ற வேதங்கள் அங்கேயும் சொல்லல. சன்னியாசி சொல்லணும், இவங்க சொல்லணும், அவங்க சொல்லணும்னு எந்த விதிகளும் இல்லை. அப்போ ஒரே ஒரு விதி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, லௌகிகத்துல இருக்கிறவங்கள்ட்ட இருக்கிறத கிராஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எப்போவே உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்ட ரீதியா இருக்கிற ப்ராசஸ் போயிட்டே இருக்கட்டும். வேத பாராயணம் பண்றவங்க, வேத பாடசாலையில இருக்கிறவங்க, கர்மகாண்டத்துல இருக்கிறவங்க, இவங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் ஓரமா தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு முமுக்ஷுவா இருந்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேதாந்தத்தை நீங்க கேட்குறீங்க, அங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா முமுக்ஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு என்ன தேவையோ அதுல பூரணமா ரைட்ஸ் ஆனது இருக்கு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா தைத்திரியத்தை எதுக்காக பயன்படுத்த போறோம்? மனனம் பண்றதுக்காக, நம்ம அர்த்த கிரகணம் பண்றதுக்காக இதை சொல்ல போறோம். அதனால இந்த ஸ்வரத்தோட சேர்ந்து நம்ம அத்தியனம் பண்ண போறோம். இதுல முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இனிமே டெய்லி நம்ம என்ன பண்ண போறோம், உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் சாந்தி மந்திரம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் மந்திராஸ் 3 இருக்கு. சகனாபவத்து மந்திரம் 1 இருக்கு. அதுக்கப்புறம் ஷண்ணோ மித்திர சம்வருணக 2வது மந்திரம். கூட நம்ம பண்ணக்கூடிய உபாசனைக்காக
என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ் சந்தஷா மிருஷபோ அப்படின்ற மந்திரம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது மந்திரம் ஆரம்பிக்க போறோம் இன்னைக்கு. என்ன மந்திரம்? முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமான மந்திரம் சகனாபவத்து மந்திரம். எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அதிகமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுக்லயஜுர்வேதத்துல நாளைக்கு ஸ்வேதாசுந்தர உபனிஷத்துல படிக்க போறோம். என்னென்ன மந்திரங்கள் எந்தெந்த வேதத்துல இருக்கு அப்படின்னு நம்ம நியமம் வந்து பாத்தீங்கன்னா ராமரே வந்து பாத்தீங்கன்னா அனுமனுக்கு சொல்றது இருக்கு. அதுல சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடவல்லி, தைத்திரியம், பிரம்ம, கைவல்ய, ஸ்வேதாஸ்வதர, கர்ப்ப, நாராயண, அமிர்தபிந்து, அமிர்தநாத அப்படின்னு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிடுறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 32 உபனிஷதங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தைத்திரியத்துல இருந்து ஆரம்பிச்சு ஸ்வேதாஸ்வதரம் இது மாதிரி நிறைய உபனிஷதங்கள் இருக்கு. கட உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து, பிரம்ம உபனிஷத்து, கைவல்ய உபனிஷத்து, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து, கர்ப்ப உபனிஷத்து, நாராயண உபனிஷத்து, அமிர்தபிந்து உபனிஷத்து, அமிர்தநாத உபனிஷத்து, காலாக்னி ருத்ர உபனிஷத்து, சூரிகா உபனிஷத்து, சர்வசார உபனிஷத்து அப்படின்னு மொத்தம் 32 உபனிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ண யஜுர்வேதத்துல ராமர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். சொல்லிட்டு இந்த 32 உபனிஷதங்கள்லையும் எந்த மந்திரம் சாந்தி மந்திரம் அப்படின்னா சகனாபவத்து மந்திரம், சாந்தி மந்திரம். அப்போ நம்ம காலையில ஸ்வேதாஸ்வதரத்துக்கும் சாந்தி மந்திரம் இதை யூஸ் பண்ண போறோம். இப்ப தைத்திரியத்துக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போறோம் சகனாபவத்து மந்திரம், கிருஷ்ண யஜுர்வேதத்தோட சாந்தி மந்திரம். இந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வருது. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வேதம் சொல்லி கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜியர் மரத்துல ஒரு ஆச்சாரியார் எனக்கு சொல்லி கொடுத்தார், வெங்கடேஷ் ஆச்சாரியார்னு. ரொம்ப பக்வி அவர். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்தார். எனக்கு கொஞ்சம் வேகம் அதிகம். அவர் சொல்லுவார் என்னன்னா ஓடாத 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 அப்படின்னு. மந்திரம் சொல்லும் போது நான் கட 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 கடன்னு சொல்லுவேன். இப்பெல்லாம் கொஞ்சம் வேகம் கம்மியா இருக்கு. சின்ன வயசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23, 24 வயசுல எல்லாம் அது டம் 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 பேசுறது எதிர்க்கவங்களால கிரகணம் பண்ண முடியாது. அவர் சொல்லுவார் என்ன மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வேகமா சொல்ற, படிக்கும் போது அப்படி சொல்லக்கூடாது. கத்துக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மந்திரத்தை வந்து நிறுத்தி சொல்லணும். இப்ப எனக்கு முடியுமான்னு தெரியல. ஆனா இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறுத்தி சொல்லி அபியாசம் பண்ணீங்கன்னா என்ன சொல்லுவீங்க, ஸ்லைடிங் சொல்லுவீங்களா? ஸ்லைடிங்னா கொஞ்சம் அப்படியே மென்மையா ரொம்ப சாஃப்டா அப்படியே ஒரு இதா பக்குவமா சொல்றது. அப்படி சொன்னீங்கன்னா என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு அக்ஷரத்துல இருக்கிற ஸ்வரத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், பர்டிகுலரா அந்தந்த ஸ்வரத்தை ஏத்தி இறக்கி சொல்லி அபியாசம் பண்றது. ஒரு டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு அபியாசம் நல்லா ஆயிடுச்சுன்னா வேதத்துல ஒரு வருஷம் 6 மாசம் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வேகமா சொல்ற போது ஸ்வரம் உடையாம இருக்கும். ஸ்வரம் உடைஞ்சு போச்சு அப்படின்னா ஒரு கதை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொஷ்டா அப்படின்னு ஒரு எஜமானன் இருந்தான், அசுரன். அந்த தொஷ்டா என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவர்களுக்கு எதிராக இந்திரனுக்கு எதிராக யுத்தம் பண்றான். நிறைய தோத்து போயிட்டான். தோத்து போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க குருநாதர் சொல்றாரு ஒரு யாகம் பண்ணு. அந்த யாகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அசுரன் வருவான். அந்த அசுரன் வந்து பாத்தீங்கன்னா இந்திரனை நாசம் பண்ணுவான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு. சரி அப்படின்னு இவர் என்ன பண்றாரு, ஒரு பிரீஸ்ட், அந்த தொஷ்டான்றவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீஸ்ட பிடிக்கிறான். ஒரு யாகத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்றான். யாகத்தெல்லாம் பண்ணிட்டு எஜமானன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு. யாகத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு யாகமா இருந்தாலும் ஆகுதியில எஜமானன் சொல்லி ஆகுதி கொடுக்குற சில மந்திரங்கள் இருக்கும். இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசியில இவனோட பார்ட் வருது. இந்த பிரீஸ்டிங் எல்லாம் என்ன பண்றாங்க, ரித்விக் எல்லாம் என்ன பண்றாங்க, இவனுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க இந்த மந்திரத்தை இப்படி சொல்லி ஆகுதி கொடுக்கணும் அப்படின்னு. இந்திரக்ஷத்ரு வர்தஸ்வ அப்படின்னு அந்த மந்திரம். நான் இப்ப ஸ்வரம் இல்லாம நான் சொல்றேன். இந்திரக்ஷத்ரு வர்தஸ்வ அப்படின்னு ஒரு மந்திரம். இந்த மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல கீழன் ஏத்தி இறக்கிற ஸ்வரங்கள் இருக்கு. உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தம் இருக்கு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த தொஷ்டா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திரக்ஷத்ரு வர்தஸ்வன்றத ஸ்வரத்தை மாத்தி சொல்றாரு. மாத்தி சொன்னோன்னே அந்த யாகத்தோட பலன் என்ன அப்படின்னா அந்த பூர்ணாகுதி கொடுத்தோன்னே அந்த அக்னியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசுரன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அசுரன் வந்து பாத்தீங்கன்னா இந்திரனை கொல்லணும். இந்திரனை கொல்ல, அந்த மந்திரத்தோட அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திரனை கொல்லக்கூடிய மகன் வேண்டும். இதான் மந்திரத்தோட அர்த்தம்.
இந்திரனை கொல்லக்கூடிய மகன் வேண்டும் அப்படின்னு தான் அந்த யாகத்தோட இதை ஒரு முறை தான் பண்ண முடியும் லைஃப்ல. அப்ப அந்த யாகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரே ஒரு மந்திரத்தை வந்து தப்பா சொன்னதுனால இந்திரனை கொல்லக்கூடிய மகன் வேண்டும் அப்படின்னு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்வரத்தினால என்ன ஆகி போச்சுன்னா இந்திரனால் கொல்லக்கூடிய மகன் வேண்டும் ஆயிப்போச்சு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அந்த யாகத்தோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அசுரன் அந்த அக்னியில இருந்து வந்தான். வந்த மாத்திரத்துல விருத்தாசுரன் அப்படின்னு பேர். அந்த விருத்தாசுரன் வந்த மாத்திரத்துல நேரா வந்து பாத்தீங்கன்னா ஐராவத யானையில யார் வந்தா, இந்திரன் வந்தார். கையில இருந்த வஜ்ராயுதத்தை வச்சு அந்த ஆளை வந்து அந்த அசுரனை வந்து பாத்தீங்கன்னா வெட்டி போட்டுட்டு போயிட்டேன். முடிஞ்சு போச்சு. வந்தது வேஸ்ட், யாகம் பண்ணது வேஸ்டா போச்சு. அங்க இருந்து வந்த புத்திரன் வந்து பாத்தீங்கன்னா புத்திரன் இந்திரனை கொல்லாம இந்திரனால் கொல்லப்பட்டான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அர்த்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸ்வரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரம் வந்து பாத்தீங்கன்னா மாதா லயம் பிதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்வரமாதா லயம் வந்து பாத்தீங்கன்னா பிதா, ரொம்ப முக்கியமானது ஸ்வரம். அதனால இப்ப பிராக்டிஸ் பண்றவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா முடியும் போது வேகமா சொல்லிக்கலாம். அப்ப பிராக்டிஸ் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா ஒவ்வொரு ஸ்வரத்தையா சொல்ல வேண்டியது. எட்ஸா நீங்களே மியூட் பண்ணிக்கிட்டே சொல்லுங்க, திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க, திரும்ப கேட்டுங்க. நம்ம டெய்லி சொல்ல போறோம். நான் உங்களுக்கு தைத்திரிய உபநிஷத்தை என்ன பண்ண போறேன் அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ். இப்போ என்னோட சிஷ்யர்களுக்குலாம் நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூரணமா என்னோட அத்தியனம் பண்ணவங்க எல்லாரும் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தைத்திரியத்தை நல்லா சொல்லுவோம். ஒரு 10 பேர்லாம் இருந்து சொன்னோன்னு வச்சுங்களேன், எப்படி இருக்குன்றீங்க தைத்திரியம்லாம் கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையா இருக்கும். தைத்திரியம் ஒரு 10 தனியா சொல்றதை காட்டிலும் ஒரு 10 பேர் இருந்து சொன்னோன்னு வச்சுங்களேன், ஐயோ அப்படி அந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். நல்ல மனசுக்கு வந்து ஒரு பிரசன்னமான தன்மையை கொடுக்கக்கூடியது. அதனால டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதி ஒன்று இருக்கு, நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு விதி இருக்கு. வேதங்களை சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராதிசாக்கியம் அப்படின்னு கிரந்தங்கள் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணயஜுர் வேதம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைத்திரிய பிராதிசாக்கிய கிரந்தங்கள் அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு வேதத்துக்கும் பிரயோகம் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் பேசக்கூடிய பிராதிசாக்கியம்னு கிரந்தங்கள் இருக்கு. அப்போ நம்மளோட மரபுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன மெத்தட்ல ஓங்காரத்தை சொல்லணும், முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஓம் ஹரிஹி ஓம் இப்படிதான் இருக்கு. ஓம் ஹரிஹி ஓம்னு இருக்கு. இப்ப இந்த ஓம் ஹரிஹி ஓம் சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுவாமி சொல்லணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா முதல்ல ஓங்காரத்துக்கு பத்தி மட்டும் மனசுல வச்சுங்க. ஓங்காரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்வரம்னா உதாத்த ஸ்வரம். நல்லா மனசுல எடுத்துங்க. எப்போ நீங்க சொன்னாலும் ஓங்காரத்தை எந்த இடத்துல சொன்னாலும் உதாத்த ஸ்வரத்துல தான் சொல்ல வேண்டும். மனசுல ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா விதி. உதாத்த ஸ்வரம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ வந்து பாத்தீங்கன்னா சொல்றோம் ஓம், எந்த மேல கீழெல்லாம் ஏறாம எந்த இடத்துலயும் இல்லாம. இப்ப நீங்க எஸ்பி பாலசுப்ரமணியத்தோட இது போய் கேட்டு பாருங்க, யூடியூப்ல இருக்கும் ஓங்காரத்தை சொல்றத. ஓம் ஓம் கீழ இருந்து மேல எடுப்பார், பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓம் எல்லா இடத்துலயும் இதா இருக்கும். கேட்கறதுக்கு நல்லா இருக்குமா? மியூசிக் மாதிரி. ஆமா, மியூசிக் மாதிரி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரயோகம் நம்ம குரு பரம்பரையில பண்ணக்கூடாதுன்னு வச்சுங்க. இப்ப நீங்க எல்லாம் உபாசகரா இருக்கீங்க. உபாசகரா இருக்கிறவனோட பிரயோகம் வேற, என்டர்டெயின்மெண்டா போட்டு கேட்டு என்ஜாய் பண்றது வேற. எஸ்பி பாலசுப்ரமணியனத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எங்கேயாவது போட்டு எங்கேயாவது கேட்டுக்கலாம், நல்லா இருக்கே கேட்கறதுக்கு அப்படின்னு இருக்கும். அது உபாசனா மெத்தட்ல அது இல்லை. அப்ப சொல்லும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலையும் ஏறாம கீழையும் இறங்காம ஒரே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார பிரயோகம் பண்ணணும். ஓம் 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 இதான் வந்து பாத்தீங்கன்னா உதாத்த ஸ்வரம் அப்படின்னு பேர். இந்த உதாத்த ஸ்வரத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறியீடும் மேல இருக்காது. மேல ஒரு கோடு போட்டிருக்கிறதோ இல்ல கீழே ஒரு கோடு போட்டிருக்கிறதோ இல்ல மேல 2 கோடு போட்டதோ, எந்த எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா கோடுகள் எதுவுமே இல்லையோ, சின்னங்கள் எதுவுமே இல்லையோ, அதுக்கு என்ன பேரு? உதாத்த ஸ்வரம் அப்படின்னு பேர்.
ஓம் ஹரிஹி ஓம். ஓம் ஹரிஹி ஓம். ஓம் ஹரிஹி ஓம். ஓம் ஹரிஹி ஓம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பிரயோகம் இருக்கணும். ஓங்காரத்தோடது முக்கியமானது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மந்திரத்தில் சகனாபவத்து மந்திரம் ஆரம்பிக்குது. ஓம் சகனாபவது. ஓம் சகனாபவது. எப்பவுமே உதாத்த ஸ்வரம் தான் நம்மளுடைய பிளாட்ஃபார்ம். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவுமே மேலே ஏறுவோம், திரும்ப நம்ம இடத்துக்கு வந்துடுவோம். கீழே இறங்குவோம், நம்ம இடத்துக்கு வந்துடுவோம். வீடு மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இருப்போம். எங்கே வேணாலும் போவோம், வருவோம், திரும்ப எங்கே வந்துடுவோம்? வீட்டுக்கு வந்துடுவோம். சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு வந்துடுவோம். அதே மாதிரி உதாத்தம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாண்டிங் பிளேஸ். ஆனால் கீழே இறங்கும், கீழே இறங்குனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சக சா கீழே இருக்கா ச சா வந்து பார்த்தீங்கன்னா சகனாபவத்துல சான்றதுக்கு கீழே ஒரு கோடு போட்டிருக்கு. வச்சிருக்கீங்களா சாந்தி மந்திரம் கையில் எல்லாருமே? கீழே வந்து சாக்கு கீழே கீழே போட்டிருக்கு ஒரு கோடு. பாணினி முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார், நீச்சைர் அனுதாத்தக. நீச்சைர் அனுதாத்தக. கீழே இருக்கிற ஸ்வரத்துக்கு பேர் கீழ் ஸ்தாயின்னு சொல்லுவோம் நம்ம. ஓம் காந்தாரி காந்தாரின்னு சொல்லுவோம் நம்ம. காந்தாரம். ஓம் ஓம் சரி க க க க கீழே இருக்கும். அந்த சரி க ம ப. இந்த ரீ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். கா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும் உங்களுக்கு. அப்போ அந்த அந்த காந்தாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அனுதாத்த ஸ்வரமா இருக்கணும். கீழே கோடு போட்டா அந்த எழுத்தை கீழே தான் சொல்லி ஆகணும். ஓம் சக. ஓம் சமமா சொல்றேன். ஓம் சக. ஹா வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வந்துருச்சு, அங்க எந்த சிம்பலும் இல்லை. அந்த ஹா தான் நம்ம வீடு. உதாத்தம்னு பேரு. ஹால சிம்பல் இல்லை. சிம்பல் இல்லைன்னா உதாத்தம். கீழே கோடு போட்டிருந்துச்சுன்னா அனுதாத்தம். அப்போ நல்லா சிம்பிளா இது பண்ணீங்க. உச்சைர் உதாத்தம், நீச்சைர் அனுதாத்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீச்சைர் அனுதாத்தம்ன்றத மனசுல வச்சுங்க. கீழே கோடு இருக்கிறது அனுதாத்தம். சக நா சகனா. மேல கோடு இருக்கா? நாக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கு. சக நா சக நா பவது. பவது வந்து பார்த்தீங்கன்னா பவது. சகனா பவது. பவத்துவ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி படிக்கிறேன்? ஹா பவது. பிளைனா இருக்கு. அதான் வீடு, நம்மளோட பிளேஸ், ஸ்டாண்டிங் பிளேஸ். நாக்கு மேல தூக்குன, சாக்கு கீழே இறக்குன. ஓம் வந்து பார்த்தீங்கன்னா பிளைனா வச்சிருக்கேன். அப்போ சகனாபவத்துல ஓம் பிளைன், ச கீழே அனுதாத்தம், ஹா உதாத்தம். அப்புறம் மேல மேல ஒரு கோடு போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு ஸ்வரித்தம் அப்படின்னு பேர். அந்த ஸ்வரித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஸ்தாயில சொல்லணும். சக நா சக நா சக நா பவது. ஓம் சக நா பவது. ஓம் சக நா பவது. சக நௌ புனக்து. சக ச ச ச ச சக. ஹா வந்து நார்மல் ஆயிட்டேன். சக நௌ நௌ சக நௌ புனக்து. புனக்து பிளைனா இருக்கு பாருங்க, ஒண்ணுமே இல்லை. உதாத்தம்னு பேரு. பிளைனா இருந்தா உதாத்தம். கீழே கோடு போட்டா வந்து பாத்தீங்கன்னா அனுதாத்தம். மேல ஒரு கோடு போட்டா உதா நீச்சைர் அனுதாத்தக. மேல ஒரு கோடு போட்டா ஸ்வரித்தம். அப்ப ஸ்வரித்தத்தை சொல்லும் போது எப்படி பண்ணணும்? சக நௌ சக நௌ புனக்து. சக நௌ புனக்து. சக வீரியம் கரவாவகை. கரவாவகை பாருங்க, ஒண்ணுமே இல்லை. சக வீரியம் சக வீரியம் சக வீரியம் கரவாவகை.
இந்த நிறைய நான் இப்போ வந்து ப்ரொனவுன்சியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சேஞ்ச் பண்ணணும். நான் முதல்ல ஃபுல் எழுத்தையும் சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல என்னென்ன மாற்றணும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ முதல்ல ஃபுல் உச்சாரணம் பண்ணிடுங்க. சக வீரியம் கரவாவகை கரவாவகை கரவாவகை, சக வீரியம் கரவாவகை கரவாவகை, தேஜஸ்வினா தேஜஸ்வினா. தேஜ ரெண்டு ஸ்வரம் அனுதாத்தமா இருந்துச்சு அப்படின்னா விதி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, நான் இதெல்லாம் சொல்றதெல்லாம் பாணினிய சீக்ஷா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாணினி முனிவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த சீக்ஷா சாஸ்திரத்துக்குன்னு ஒரு கிரந்தம் பண்ணி வச்சிருக்காரு, பாணினிய சீக்ஷா அப்படின்னு. அதுல இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய ஃபாலோ பண்ணுவோம். ரெண்டு ஸ்வரம் கீழே கீழே இருந்துச்சுன்னா, இப்ப ரெண்டு கீழே இருக்கா, தேஜ தேஜ, இந்த ரெண்டும் தேஜன்ற அந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா கோடு போட்டிருக்கு. இந்த ரெண்டு கோடு இருந்துச்சு அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கிறத ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். ராமச்சந்திரன்ஜி இதுல பேதம்லாம் இருக்கும். அதான் சொல்லுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கவுங்க குருநாதர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டு ஸ்வரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா இருக்கும்போது ரெண்டாவது ஸ்வரத்தை அழுத்தணும், நல்லா எம்பசைஸ் பண்ணி சொல்லணும். அப்ப என்ன பண்ணணும், தேஜஸ்வினா தேஜ ஜ வந்து பாத்தீங்கன்னா தேவும் கீழே தான் ஜாவும் கீழே தான். ஆனா ஜாவை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒருத்தனை தலைய தண்ணியில முங்குன்னு ஒரு முங்க வச்சிங்கன்னா தலையை பிடிச்சி எப்படி பண்ணணும் அது மாதிரி முங்க வைக்கணும். பலூனை வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளார நம்ம என்ன பண்ணுவோம், உள்ள பால் ஏதாவது ஃபுட்பால் ஏதாவது வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ளார அழுத்தணும்னா அழுந்தாது இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கையை பிடிச்சி ஒரு அழுத்தம் தண்ணி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அனுதாத்த ஸ்வரத்தை எல்லாத்தையும் ஒரு அழுத்தி பழகும். தேஜஸ்வினா வதி தமஸ்து மா வித்விஷாவஹை, தேஜஸ்வினா வதி தமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி. கீழே தீ வந்து பாத்தீங்கன்னா எங்க வருது பாருங்க, முதல் சாந்தியில தீ வந்து கீழே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மூணாவது சாந்தியில இருக்கிறது ஸ்வரித்தமாயிடுச்சு. ஓம் சாந்தி அனுதாத்தம், ஓம் சாந்தி அனுதாத்தம், ஓம் சாந்தி ஸ்வரித்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுறது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தனியாக வேதம் படிக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதா தெரிஞ்சுங்க. என்னால் வந்து அவ்வளோ தெம்புலாம் இப்போ எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்குலாம் இல்லை. சாந்தி மந்திரம் இருக்குது, நம்ம மந்திரம் இருக்குது, நம்ம திரும்ப திரும்ப டெய்லி சொல்ல போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி மந்திரங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். கூட 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 ஒரு மாதம் 2 மாதம் சொன்னீங்கன்னா எல்லாம் வந்துடும். நான் மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறை சொல்கிறேன். திரிபிகி பாடம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும்னு இருக்கு, 3 முறை சொல்லணும். அது சொல்லாம விட்டுட்டோம்ல. ஆமா, மாவித்விஷாவகை ரெண்டு இருக்கேன், நம்ம அதை மறந்துட்ட பாருங்க, நான் என் கண்ணிலே பண்ணல பாருங்க. அந்த ரெண்டு மேல இருக்கிற 2 கோடுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்க்கஸ்வரித்தம் அப்படின்னு பேர். அதை நான் விட்டுட்டேன். தீர்க்கஸ்வரித்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 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 ட்விஸ்ட் பண்ணி விடுறது. ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா மேல் சுரம் தான், அந்த மேல சுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி திரும்ப கீழே இறங்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ற பாருங்க. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதி தமஸ்து மா வித்விஷாவஹை மா வித்விஷாவஹை மா வித்விஷாவஹை. ஒரு திருவிகி மேல விட்டீங்கன்னா அந்த எழுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படி போகும். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா 2 கோடு இருக்கும் போது இப்ப பாருங்க, சகன ஒரு வாட்டி தான் மேல ஏத்தணும். ஒரு கோடு இருந்தா ஸ்வரித்தம். அது வந்து பாத்தீங்கன்னா சக வீரியம் கரவாவகை வீரியம் மேல ஒரு கோடு இருந்தா, சாந்தி ஒரு கோடு இருந்தா சாந்தி மேல ஸ்வரித்தத்துக்கு.
தீர்க்க சொரித்தம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? மா வித்விஷா, மா வித்விஷா வகை ஏ, மா வித்விஷா வகை ஏ, மா வித்விஷா வகை ஏ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருகி அந்த எழுத்தை சொல்றாரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வரம். 4 ஸ்வரங்கள் இருக்கு. இப்போ ஸ்வரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி வருது. பெரும்பாலும் ஸ்வரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கணப்பாட்டத்துக்கு மேல இருக்கிறதெல்லாம் நிறைய இருக்கு, ஜட இதெல்லாம் இருக்கு. அதுலலாம் விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மேல ரொம்ப மேல போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா போகும். ஆனா இப்போ பெரும்பாலும் நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, எப்பவுமே ஸ்வரங்கள் எங்க வரும் அப்படின்னா உதாத்த அனுதாத்த ஸ்வரித்தம் அப்படின்னு இந்த 3 ஸ்வரங்களும் வவ்வல்ஸ்ல மட்டும்தான் வரும். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். ஆ இ ஊ இது மாதிரியான எழுத்துக்கள்ல மட்டும்தான் ஸ்வரம் பிரயோகப்படும். இப்ப சக அப்படின்னு இருக்கு, இஸ் பிளஸ் ஆ ச, இஸ் பிளஸ் ஆ ச ச. அப்ப எங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சக நாவது. நால வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? இன்னு பிளஸ் ஆ, இன்னு பிளஸ் ஆ. அப்ப ஆ வந்து வவல்ஸ்ல வந்துருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சக நௌ, நௌ மேல சொரித்தம் சொல்றோம். அப்ப மேல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நௌ அப்படின்றது ஔகாரத்துல இன்னு பிளஸ் ஔ, ஔல தான் வருது, வவல்ஸ்ல தான் வருது. அதுக்கப்புறம் சக வீரியங், அந்த வீரியம் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சில விளக்கு இருக்கு. வீரியா யா, யால தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப க்ளோஸ் ஆகி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வேற பிரயோகங்கள்லாம் இருக்கு. சக வீரியங் கரவா வகை அப்படின்னு நம்ம வந்து பண்றோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்வரங்கள் எல்லாமே என்ன எழுத்துனா வெறும் வந்து பாத்தீங்கன்னா அச்செழுத்துக்கள்னு சொல்லுவோம். வெறுமனே வவ்வல்ஸ்ல மட்டும்தான் வரும். கான்சனன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வரவே வராது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேக்கு பண்ணிக்கலாம். இப்ப சொரத்துல சொல்லியாச்சு. எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னெல்லாம் மாற்றம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் சகனாவது, ஓம் சகனாவது, சகனௌ புனக்து, சகனௌ புனக்து, சக வீரியங்கரவாவகை. இந்த இம் இருக்கு பாத்தீங்களா? இந்த இம்ல நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சக வீரியங் இங்கு சொல்றேன் நான். கக கங்க இங்கு சொல்றேன் நான். ஏன் அப்படின்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கா இருக்கு, கரவா வகை இருக்கு. அப்ப கரவா வகை இருக்கும் போது அதுக்கு முன்னாடி இருக்கிற மகாரத்தை நான் உச்சரிக்கணும், இன்னொன்னு உச்சரிக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சக வீரியங்கரவா வகை, சக வீரியங்கரவா வகை, சக வீரியங் இங்கு சக வீரியங்கரவா வகை. தேஜஸ்வினாவதீதமஸ்து, தேஜஸ்வினாவதீதமஸ்து, மா வித்விஷா வகை, மா வித்விஷா வகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. விசர்க்கத்தை சாந்தி சாந்தியில இருக்கக்கூடிய விசர்க்கத்தை ஒரு சகாரம் போட்டு சொல்ல போறேன். ஓம் சாந்தி இஷ், சாந்தி 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 அப்படின்னு உச்சரிக்க. ஃபுல்லா சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்லும்போது வந்தோம். ஓம் ஹரிஹி ஓம், ஓம் சகனாவது, சகனௌ புனக்து, சக வீரியங்கரவாவகை. தேஜஸ்வினா தேஜஸ்வினா வதீதமஸ்து, தேஜஸ்வினா வதீதமஸ்து, மா வித்விஷா வகை, மா வித்விஷா வகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முதல் சாந்தி மந்திரம் நான் டெய்லி படிக்கும்போது உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடும், கேட்டே வாங்க. மியூசிக் மாதிரி தான். இதுக்கு அடுத்தது சாம வேதத்தில் எவ்வளோ தெரியுங்களா இருக்கு? 108 இது இருக்கு, சந்தஸ் இருக்கு. 108 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வரம் இருக்கு.
இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்வரம் பண்ணுறோம்? 3 ஸ்வரம் தான். எவ்வளோ ஈஸி பார்த்துங்க. நம்ம ராமச்சந்திர வாசு கேட்டிங்க அப்படின்னா அவர் சாமகானத்தை பாடினாருன்னு நம்மளால சொல்ல முடியாது. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 சாமம் படித்தேன். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சாமவேதி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் உனக்கு சாமவேதம் சொல்லிக் கொடுக்குறேன், நீ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லகு சித்தாந்த கம்பெனி சொல்லிக் கொடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு படித்தோம். நான் சொல்லி கொடுத்தது அவர்கிட்ட தங்கிடுச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா லகு சித்தாந்த கம்பெனியில் ஒரு பஞ்சசந்தி வரைக்கும் படிச்சுட்டு போயிட்டார். அவர் சொல்லி கொடுத்த சாமவேதம் நான் நினச்சேன் இவ்வளோ தானே, சின்ன வயசுல ஒரு அலட்சியம் தான், அவ்வளோதானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அபியாசம் பண்ணுறதை விட்டுட்டேன். 15 நாள் கழிச்சு பார்க்குறேன், நான் படித்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லை. இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னா சாமகானம் தான், சாமவேதம் தான் இருக்கிறதுல ரொம்ப டஃபஸ்ட். இருக்கிறதுல ரொம்ப ஈஸி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யஜுர்வேதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண யஜுர்வேதம் தான் ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் கொஞ்சம் அபியாசம் பண்ணிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. அதனால எல்லாத்துக்கும் இது வந்துடும், ஈஸியாக படிச்சுக்க முடியும். சரிச்சா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மந்திரம் இருக்குது. இன்னைக்கு வந்து அந்த மந்திரத்தை நான் படிச்சிடறேன், நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன். மெதுவாக போகணும்னு அவசரம் இல்லை. ஓம் ஷன்னோ மித்ரஷம் வருணஹ. ஓம் ஷன்னோ மித்ரஷம் வருணஹ. ஷன்னோ ஷன்னோ இன்னு சொல்கிறேன், ஷன்னு. ஷன்னோ பவத்வர்யமா பவத்வர்யமா. ஷன்ன இந்திரோ ஷன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிஹ. ஷன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிஹ. ஷன்னோ விஷ்ணுருக்ரமஹ. நான் அந்த லாஸ்ட்ல முடியறதெல்லாம் கொஞ்சம் இழுக்கிறேன் பார்த்தீங்களா? ஷன்னோ ஷன்னோ மித்ரஷம் வருணஹ. அந்த எப்பவுமே ஒரு இழுத்தீங்கன்னா அது உதாத்தமாயிடும். நீங்க ஷார்ப்பா நிப்பாட்டினீங்கன்னா கீழே விழுந்துடும் எழுத்து. ஒரு டெக்னிக் இது. எங்கேயாவது நிப்பாட்டினீங்கன்னா அது அனுதாத்தமா மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் முடிகிற எழுத்து வருதோ அங்கெல்லாம் கொஞ்சம் லென்த் பண்றது. ஓம் ஷன்னோ மித்ரஷம் வருணஹ. ஷன்னோ பவத்வர்யமா. ஷன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிஹ. ஷன்னோ விஷ்ணுருக்ரமஹ. ஷன்னோ விஷ்ணுருக்ரமஹ. நமோ பிரம்மணே நமோ பிரம்மணே. நமஸ்தே வாயோ நமஸ்தே வாயோ. त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि. त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि. त्वामेव 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 प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि. ब्रह्म वदिष्यामि. ऋतं वदिष्यामि. ऋतं वदिष्यामि. सत्यं सत्यं वदिष्यामि. सत्यं वदिष्यामि. எல்லா இடத்துலையும் நாங்கள் எழுத்த மாற்றுவோம். நம்ம ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கும் போது அந்த மந்திரம் வரப்போகுது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பாடத்துக்குள்ளார வந்துடுது அது. அதனால் அந்தந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா விதிகள் எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ சும்மா ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமஸ்தேவாயோ இது இருக்குல்ல, இப்போ என்னது சத்தியம் வதிஷ்யாமி. சத்தியம் வதிஷ்யாமின்னு சொல்லணும். ஆனால் என்ன பண்ணுவோம், சத்தியம் வதி இவ்னு சொல்லுவோம். சத்தியம் வதிஷ்யாமி பக்காரத்துக்கு மேலே ஒரு பிறை போட்டு சொல்கிறது. வாவும் மாவும் கலந்து சொல்லுவோம். சத்தியம் வதிஷ்யாமி. தன்மாமவது தன்மாமவது. தத்வக்தாரமவது தத்வக்தாரமவது. அவது மாம் அவது மாம் அவது வக்தாரம் அவது வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஷன்னோ மித்ரஷம் வருணஹ. ஓம் ஷன்னோ மித்ரஷம் வருணஹ. ஷன்னோ பவத்வர்யமா.
ஷன்ன இந்திரோ ப்ருஹஸ்பதிஹ ஷன்னோ விஷ்ணுருருக்ரமஹ நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வாமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி கண்மாமவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இது ரெண்டாவது சாந்தி மந்திரம். மூணாவதையும் படிச்சுருவோம். இன்னைக்கு ஓங்காரத்துல இது பண்ணுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம படிக்க போற முக்கியமான உபாசனை ஓங்கார உபாசனை. அப்ப மூணாவதையும் படிச்சுருவோம் நம்ம. ஓம். இது ஏற்கனவே நீங்க பிராக்டிஸ்ல வந்து நம்ம ஸ்வர அபியாசம் பண்ணும் போதெல்லாம் இதை சொல்லியிருப்போம். அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது இப்ப நம்ம ஜீவன் முக்தி விவேகத்திலேயே இந்த சாந்தி மந்திரத்தை வச்சிருக்கோம். ஓங்காரத்துக்கான பிரார்த்தனை. ஓம் யஸ்சந்த யஸ்சந்தஷாம் ரிஷபோ யஸ்சந்தஷாம் ரிஷபோ விஸ்வரூபஹ விஸ்வரூபஹ யஸ்சந்தஷாம் ரிஷபோ விஸ்வரூபஹ சந்தோ சந்தோபியோ சந்தோபியோ. நான் தலையாட்டுறது இப்போ ஆட்டுறேன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக. ஆக்சுவலாக வந்து தலையெல்லாம் ஆட்டாமல் தான் சொல்லணும். நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு அழுத்தி கொடுக்கறதுக்காக மேலே கீழே பண்ணுறதுக்காக சொல்கிறேன். சந்தோபியோ தியமிருதா ஆத் சந்தோபியோ தியமிருதா ஆத். ட்விஸ்ட் பண்ணுற பாருங்க, திருக்கி விட்டுறேன். சந்தோபியோ தியமிருதா ஆத் அமிர்தா ஆத் சம்பபூவ சம்பபூவ சந்தோபியோ தியமிருதா ஆத் சம்பபூவ சமேந்திரோ சமேந்திரோ. ஒரு காயினை சுண்டி விட்டா எப்படி இருக்கும், அப்படி மேலே போகிற மாதிரி. சமேந்திரோ மேதயா ஆ மேதயா ஆஸ்பிருணோது சமேந்திரோ மேதயா ஆஸ்பிருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷனம் ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிஹ்வாமே மதுமக்தமா ஜிஹ்வாமே மதுமக்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் பிரம்மணः கோஷோசி மேதயா பிஹிதः ஸ்ருதம் மே கோபாய. அது வரைக்கும் அந்த ஆவகந்தி விதன்வானன்னு உங்களுக்கு புக்கில் போட்டிருக்கேன், அதை எடுத்துருங்க. ஸ்ருதம் மே கோபாய வரைக்கும் சாந்தி மந்திரம். மந்திரத்தில் படிக்கும்போது ஆவகந்தி விதன்வானா அதில் வந்துடும். இப்போ சாந்தி மந்திரம் இது வரைக்கும் தான் படிக்க போகிறோம். ஸ்ருதம் மே கோபாய. ஓம் யஸ்சந்தஷாம் ரிஷபோ விஸ்வரூபஹ சந்தோபியோத்யமிருதா ஆத் சம்பபூவ சமேந்திரோ மேதயா ஆஸ்பிருணோது அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயாசம் ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிஹ்வா மே மதுமக்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ருவம் பிரம்மணः கோஷோசி மேதயா பிஹிதः ஸ்ருதம் மே கோபாய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம்
ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இன்னைக்கு பாட்டம் இதோட போதும். டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆமாம் அண்ணா, அதான் நான் சொல்கிறேன். நான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு சும்மா விட்டுருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி என்ன எழுத்து வருதோ அதுக்கேற்ற மாதிரி, ஆமாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற அந்த இம்மை வந்து மாற்றி சொல்லலாம். இப்போ ஷன்னோ இருக்குல்ல, ஷன் சம் ஷம் நீங்கள் படிக்கும்போது மேலே புள்ளி வச்சா இம்மு தான் படிப்பீங்க, ஷம் தான் படிப்பீங்க. பக்கத்தில் ஆனால் நோ இருக்குது. நோ இருக்கிறதுனால அந்த இம்மை வந்து இன்னா படிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷன்னோ ஃபெனட்டிக் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெனட்டிக்காக தான் இதை வச்சுருக்கு. ஷன்னோ அப்படின்னா உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஷம்னோ அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அங்கே ஒரு ஃபெனட்டிக்கில் வந்து கொஞ்சம் ஒரு எரர் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உச்சரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஷன்னோ ஒரே மாதிரி இருக்கு. அதுக்காக தான் இந்த விதி வச்சிருக்கு. இதெல்லாம் கிராமர் ரூலில் இருக்கிறது, பாணினியோட இது அஷ்டாத்தியாயில இருக்கிறது. ஷன்னோ மித்ர. அதே மாதிரி வருணகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யா ரா ல வா, மொத்தம் 4 எழுத்துக்கு என்ன பண்ணணும்னா இம்மோட உச்சரிப்பு மூக்கில் உச்சரிக்கணும். யா ரா ல வா. ஆமாம், பக்கத்தில் இம்முக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யா இருந்தா ஈ படிப்போம். மூக்கில் சொல்லுங்க. ஈன்னு மூக்கில் சொல்லணும். பக்கத்தில் எக்காரம் இருந்தா. அதுக்கப்புறம் யா வா இருந்துச்சுன்னா இம்முன்னு சொல்லணும். இப்போ இங்கே பாருங்க, ஷன்னோ மித்திர ஷம் வருணக சொல்ல அது தப்பு, கிராமர் தெரியலன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? ஷம் வருணக இம்மு. ஷம் வருணக ஷன்னோ மித்திர ஷம் வருணக ஷன்னோ பவத்வர்யமா ஷன்ன இந்திரோ ப்ருகஸ்பதிஹி ஷன்னோ விஷ்ணுருருக்ரமஹ நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. இங்க இம்முக்கு பக்கத்துல இப்பு இருக்கு. இப்புக்கெல்லாம் மாற்றக்கூடாது. எதுக்கெல்லாம் மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரா லா வா 4 எழுத்துக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் நகாரம் வந்தா தகாரம் வந்தா இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்தந்த இடத்துல மேலே வந்து ஒரு நகாரம் போட்டுக்கணும். எந்தெந்த இடத்துல என்னென்ன உச்சரிப்புன்றதை மட்டும் பார்த்துக்கணும். மேலே உச்சரிப்பு போடும்போது அந்த வா போட்டிங்கன்னா வாக்கு மேலே ஒரு பிறை போட்டு ஒரு புள்ளி வச்சுக்கணும். அடிஸ்வாரம்னு அர்த்தம். ஆமாம், இம்முன்னு மூக்கில் சொல்கிறது. மலையாளத்துக்காரங்க சொல்கிற மாதிரி இம்மு. ஆமாம், வருணக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஷம்ம வந்து சம்வருணக அப்படி படிக்கிறேன். அதே மாதிரி ரிதம் வதிஷ்யாமி பாருங்க. ரிதம் வதிஷ்யாமின்னு தான் நம்ம படிப்போம். ஆனால் வாஸ்தவத்தில் என்ன இருக்கு? வா இருக்கா பக்கத்தில். வாக்கு முன்னாடி இம்மு இருந்துச்சுன்னா அதை எப்படி படிக்கணும்? இம்மு. ரிதம் வதிஷ்யாமி. ரிதம் வதிஷ்யாமி. ரிதம் வதிஷ்யாமி இல்ல, ரிதம் வதிஷ்யாமி. சத்தியம் வதிஷ்யாமி படிக்கலாமா? சத்தியம் இம்மு, அங்க இம்மு இருக்கு. சத்தியம் வதிஷ்யாமி படிக்கக்கூடாது. சத்தியம் வதிஷ்யாமி இம் வதிஷ்யாமி. சத்தியம் வதிஷ்யாமி. தன்மாமவது தத்பக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அந்த மாதிரி தான் இருக்கு. போப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே ரூல்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன் நான். இப்போதைக்கு இது போதும். ரு. ஆமா, ரீ சொல்லக்கூடாது. ஆமா, ரித்தம். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போது ரித்தம் வதிஷ்யாமி சொல்ற படிக்கிறோம். ஆமா, ரித்தம் வராது. ஆமா, ஆமா, ரித்தம் வதிஷ்யாமி அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் இருக்கு. ஆனா படிக்கிறது அப்படி படிக்கணும். ஆமா, அது மாதிரி சொல்லணும். ஆமா, போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. போக வந்துடும். ஏன்னா நம்ம
இன்னும் 6 மாசத்துக்கு சொல்ல போறோம், டெய்லி சொல்ல போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட போறது இல்லை, எல்லாம் உங்களுக்கு பைஹார்ட் ஆயிடும். இந்த தைத்திரிய உபனிஷத்து பைஹார்ட்டாக ஆயிடும் உங்களுக்கு. இப்ப நம்ம டெய்லி வந்து கீதா தியான ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தோம்ல, அது மாதிரி ஆயிடும். புரியுதோ புரியலையோ உள்ள போயிடும். சொல்லுங்க. இல்ல இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல வேத அத்தியனம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வேத அத்தியனம்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முமுக்ஷுவோட அனுஷ்டான சாதனான்னு தனியா வச்சுக்கோங்க, 2ஆ பிரிச்சு. இப்ப நீங்க வெளியில போய் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாலும் வெளியில யாரு இருக்கா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேத பாடசாலையில கர்மத்துல பிரயோகம் பண்றவங்க மட்டும்தான் இருக்காங்க. இப்ப நாங்க கிளாஸ் வந்து இது வரைக்கும் எப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனத்தியனம் வந்து எங்களுக்கு பிரதிபதா, சதுர்தசி, அமாவாசை, பிரதிபதா, அதே மாதிரி சதுர்தசி, பௌர்ணமி, பிரதிபதா, 2 அஷ்டமி, இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேதம் படிக்க மாட்டோம். இதில் கிராமர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா திரையோதசி மட்டும்தான் ஒரே ஒரு லீவ் கிராமருக்கு. மீதி எல்லா நாளும் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் படிக்கலாம். கிராமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே படிக்கலாமா 7 மணிக்கு மேலே படிக்கலாமான்னா இல்லை. பாணினி அஷ்டாத்தியாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் 9 மணிக்கெலாம் பாடம் கேட்டிருக்கேன். 9 மணிக்கு ஒருத்தட்ட போய் பிரதமாவிருத்தி போய் கேட்டிருக்கேன் நான். அப்போ கிராமருக்கு ரூல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராமருக்கு வந்து திரையோதசி அன்னைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பாணினிக்காக ஒரு நாள் லீவ் விட்டுருக்கு, மற்றபடி வேற எந்த இதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுவாத்தியாயமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, உங்கள் ரூமுக்குள்ளார இருந்துக்கிட்டு அபியாசம் பண்ணுறதோ ராத்திரியிலையும் பண்ணலாம் பகல்லையும் பண்ணலாம், அதெல்லாம் இது இல்லை. இப்போ நான் தான் சொல்கிறேன், இந்த தைத்திரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா கர்மகாண்டத்தில் பிரயோகப்படுத்துறது நம்ம இல்லை, நம்ம பண்ண போகிறதில்ல. கர்மகாண்டத்தில் ஏதாவது பிரயோகப்படுத்துறீங்க அப்படின்னா கிம்கேன கதம் அப்படின்னு வந்து இதி கர்த்தவியதா அப்படின்னு வந்து பூர்வ மீமாம்சால ஒரு முக்கியமான விதி இருக்கு. ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மகாண்டத்தில் ஒன்றை பிரயோகம் பண்ணணும், அப்போதான் பலன் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்ம விசாரம் எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசுப்தேர் ஆமிர்தேர் காலம் வேதாந்த சிந்தையா நயே, சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, வேதாந்த சிந்தனையோடயே இருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியா பகலா அதெல்லாம் இல்லை. பக்திக்கும் ஞானத்துக்கும் கால அளவு இல்லவே இல்லை. ஆனால் பப்ளிக்கில் வெளியில் சொசைட்டியில் போய் நீங்கள் எதாவது பண்ணணும்னா ஒரு ரூல்ஸ் வந்துடும். அப்போ இன்னைக்கு படிக்கணும் அன்னைக்கு படிக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் வந்துடும். அப்போ வந்து இப்போ இனிமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பாடம் படிக்க போகிறோம். இந்த ஒரு 3 நாள் 4 நாள் பாடம் நடக்கும். 19ஆம் தேதி வரைக்கும் ரெகுலர் நடக்கும். 20ஆம் தேதிக்கு மேலே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் படிக்க போகிறோம். இப்போ நம்ம மோக்ஷார்த்தியாக இருந்து தான் இந்த தைத்திரிய உபநிஷத்தை படிக்க போகிறோம். மனசில் நல்லா வச்சுங்க. மோக்ஷார்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்மகாண்டத்தோட விதிகள் எதுவுமே லாகு ஆகாது, உள்ள வரவே வராது அப்படின்னு வச்சு சொல்லுங்க ஜி. இல்லை அப்படிலாம் இல்லை. தைத்திரிய உபநிஷத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் பேசுகிறேன், எல்லா இடத்துலையும் எங்கே வேணாலும் நம்ம சொல்ல முடியும் உங்களுக்கு. ஏன்னா பிரம்மத்தை பற்றி பேச போகிறது வரப்போகுது, உங்களுக்கு ஃபுல்லாக வரப்போகுது. முதல் வள்ளி சீக்ஷா வள்ளின்னு பேர். அது வந்து ஆச்சாரத்தை பற்றி பேசுறது. ஆச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலே ஆச்சாரம் இருக்குது, விஷ்ணு கோயிலையும் ஒரே ஆச்சாரம் தான். தர்மம் வத சத்தியம், தர்மம் சர சத்தியம் வத, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ரூல்ஸ். இதெல்லாம் உபாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிராண உபாசனையும் ஓங்கார உபாசனையும் தான் சொல்லப்படுது முதல் வழியில். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் சிவபெருமானையும் பிராணனா சொல்லலாம், விஷ்ணுவையும் வந்து பார்த்தீங்கன்னா பிராணனா சொல்லலாம். ஓங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நம பிரணவார்த்தாயின்னு சிவனுக்கு சிவபெருமானுக்கு நம்ம தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தில் சொல்கிறோம். ஓம் நம பிரணவார்த்தாய தட்சிணாமூர்த்தி, பிரணவத்துக்கு அர்த்தமாக இருப்பவனே அப்படின்னு தட்சிணாமூர்த்தியை சொல்கிறோம். டெய்லி காலையில் சொல்ல போகிறோம் அதை. அப்போ விஷ்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீதாவில் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓங்காரமாக இருக்கின்றேன், ஓங்கார சர்வவேதேஷு, நான் சர்வ வேதங்களில் ஓங்காரமாக இருக்கேன்ற. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓங்கார உபாசனையை பற்றி எங்கே படிக்கலாம், சிவாலயத்திலையும் படிக்கலாம், விஷ்ணு ஆலயத்திலையும் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2வது அத்தியாயமும் 3வது அத்தியாயமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரம்மத்தை பற்றியே பேசுகிறேன். அப்போ விஷ்ணுட்டையும் படிக்கலாம் பிரம்மஸ்வரூபம், சிவபெருமானும் பிரம்மஸ்வரூபம், எங்கே வேணாலும் படிக்கலாம். இப்போ தைத்திரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் அந்த இடம்லாம் இல்லை, எந்த கோயிலெலாம் இல்லை. பிள்ளையார் கோயிலையும் படிங்க, சிவன் கோயிலையும் படிங்க, அம்பாள் கோயிலையும் படிங்க, எங்கே வேணால் படிச்சு. அதே நேரத்தில் நான் ஒரே ஒரு ரூல் மட்டும் வச்சுருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயாவது கர்மகாண்டம் அப்படின்னு ஒரு கர்மகாண்டிகளோடு சேர்றீங்கன்னா விதி எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நீங்கள் பர்சனலாக உங்களுடைய சுவாத்தியாயத்துக்கும் உங்களோட மனநத்துக்கும் உங்களுடைய அர்த்த கிரகணத்துக்காக உங்கள் அபியாசத்துக்கு மட்டும் பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நான் முமுக்ஷு அப்படின்ற லெவலில் இருந்துட்டு நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. ஆனால் யாரோடையும் முரண்படாதீங்க. ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதி வச்சுருக்காங்கன்னா அந்த விதியை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணு. வெளியில்
உங்க ரூம்குள்ளார உங்களுக்கு எல்லாம் இஷ்டப்படி பண்ணிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். சங்கர்ஜி அவர் தெரியுமா உங்களுக்கு? சங்கர்ஜி போயிட்டாரா? இந்த ஆஸ்திரேலியால இருந்து ஒருத்தர் ஃபாரினர் வருவார் தயானந்த சுவாமி ஆசிரமத்துக்கு. அவர் நல்ல வேதத்தை சொல்லுவார், அருமையா சொல்லுவார் வேதத்தை. நிறைய பேர் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரயோகம் பண்றாங்க, வேத பிரயோகம் எல்லாம் நல்லா நடக்கும். என்னமா என்னமா? ஆமா, இப்ப நீங்க தமிழ்நாட்டிலேயே ப்ரொனவுன்சியேஷன் வேற மாதிரி எல்லாம் இருக்குமா? வேதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. இப்ப நீங்க சவுத் இந்தியால நம்ம பிரயோகம் வந்து பாத்தீங்கன்னா யார் நல்லா இருக்கும் அப்படின்னா தமிழ்நாடும் கர்நாடகா மட்டும்தான் நல்லா இருக்கும். தமிழ்நாடு பீப்புள், கர்நாடகா பீப்புள் தான் கர்மகாண்டத்தோட எக்ஸ்பர்ட். நீங்க இந்தியாவில் வேற எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி பிரயோகம் பண்றதுக்கோ இல்லை நம்மள மாதிரி உச்சரிப்புக்கோ வேற யாரும் வர முடியாது. நீங்க இதே வந்து புருஷ சூக்தெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் ஐயோ என்னன்னா இவன் கொலை பண்றானேன்னு இருக்கும். நமக்கு சாந்தி மந்திரத்தையே வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா சொல்ற மாதிரி இருக்கும் நமக்கு. ஏன்னா அங்க பிரயோக விதிகள் வேற. பிரயோக விதிகள் நான் சொன்னல ஒன்று, பிராதிசாக்கியம்னு ஒன்று சொன்னேன், சீக்ஷான்னு ஒன்று இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால்மீகி சீக்ஷா இருக்கு, பாணினிய சீக்ஷா இருக்கு, நிறைய சீக்ஷா இருக்கு, யாக்ஞவல்கிய சீக்ஷா இருக்கு. சீக்ஷால நிறைய சாஸ்திரம் இருக்கு. அதனால தான் நம்ம சொல்றோம். ஆமா, ராம் சொல்லுவாங்க, கிருஷ்ணன்னு சொல்ல மாட்டேனே எங்கேயுமே. நீங்க நம்ம துவாரகா இதெல்லாம் போனீங்கன்னா, மதுரா பிருந்தாவன் போனீங்கன்னா கிருஷ்ணனா அது கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க. கிரு கூட சொல்ல மாட்டான், கிருஷ்ண. ரா கூட ஒழுங்கா சொல்ல மாட்டான். பீகார் போனீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், பெங்கால் போனீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். பெங்கால் போனீங்கன்னா மந்திரத்தை சொல்றத பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் எடுத்து வாய்க்குள்ளார போட்டுக்கிட்ட மாதிரி ரசகுல்லா எடுத்து வாயில சாந்தி 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 சாந்தியா என்னையா அது வாயில என்னையா வச்சிருக்கேன்னு நமக்கு சொல்லுவோம். அப்ப பிரயோக விதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அக்ஷரங்களை மாத்தி சொல்றது இருக்கு. ரடையோர் அபேதக, ரலையோர் அபேதக, ராக்கு பதிலா லா, லாக்கு பதிலா ரா, வாக்கு பதிலா டா, டாக்கு பதிலா வா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். சுபாஷ் சந்திர வசூன்னு சொல்லுவாங்க பெங்கால்ல. நம்ம தமிழ்ல சொல்லும்போது சுபாஷ் சந்திர போஸ்ன்னு சொல்றோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதிகள் வந்து பாத்தீங்கன்னா மாறும். அதனாலதான் ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க குரு பரம்பரையில வேதம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணு. இப்ப ராமச்சந்திரன்ஜி வந்து பாத்தீங்கன்னா அவரோட மெத்தட்ல படிச்சிருக்காரு. இப்ப ஏதாவது மாத்திக்கணுமா அப்படின்னா அவர் எதுக்கு மாத்தணும்? அவர் நல்லா படிச்சிருக்காரு அப்படின்னா அவரோட இதை ஃபாலோ பண்ணிட்டோம். இப்ப என்னோடதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு முமுட்சுவா இருந்து தான் நான் இதை சொல்லிக் கொடுப்பேன். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போதும். நமக்கு தைத்திரியை மட்டும் படிக்க போறோம், வேற எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மந்திர பிரயோகம் பண்ண போறதில்லை. மற்றதெல்லாம் ஸ்வரம் இல்லாம தான் படிக்க போறோம். அப்ப சிவ உபாசனைக்காக ஸ்வேதாஸ்வதரத்துல கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து சத்யோ ஜாத்தம் பிரபத்யாமி மந்திரம் கொஞ்சம் சொல்லி தர போறோம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா வெறும் நம்ம உபாசனைக்கு நமக்கு என்ன தேவையோ அவ்வளவு மட்டும் இருந்தா போதும். அதனால வந்து அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா புரிக்கிறதுக்கு மந்திரம் வந்து ஞாபகத்துல வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. மற்ற மந்திரங்களை காட்டிலும் பாராயணத்துக்கு வந்து தைத்திரியம் ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதனால சொல்லித்தரேன். ஹரி ஓம்.